This is my favorite kind of film. ஏன் தெரியுமா? I think it is one of the best horror films I've seen. Purely இந்த இப்போ நம்ம பண்ண டிஸ்கஷன் எதுவுமே வச்சுக்காம இது ஒரு ஹாரர் ஃபிலிமா பேசணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் கூட போகல. Before that, I just want to say one, I think that is why இந்த படம் ஒரு கிளாசிக் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல ஒரு ஹாரர் படமா எடுத்து பார்க்கணும்னாலும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. தோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா தோண்டிக்கிட்டே இருக்கலாம். He refuses to shut it saying நான் இதை பத்தி தான் படம் எடுத்திருக்கேன். One of the most compelling arguments by a villain in all of cinema. நமக்கே ஒரு செகண்ட் போயிருங்கடா அப்படின்னு தோணும். Like you're an equal living in the world that you live in. I am offering you that. That itself is so seductive. He's philosophically so seductive, that villain. And he's saying, I'm offering you immortality. Imagine that guy who went and watched Sinners without knowing the vampire angle or without knowing the supernatural. That was me. Sinners அப்படின்னு சொன்னா குயிக்கா உன் மைண்டுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்கு? Music. Exactly. They are given catharsis for all their feelings. 5 minutes, nothing matters except the present. Absolutely. It's the 5-minute stretch in the film where everybody is just living in the moment. Hi Rahul. Hello Sudhir. This is Classics with Sudhir Ravindran segment. Right. And last time நான் பேசின படம் வந்து Whiplash. Right. அஸ்வின் சரவணன் டைரக்டரோட. Oh okay. Game overல எடுத்தாரு. Right. அவர்கிட்ட அந்த படம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது லாஸ்டா நான் என்ன நினைச்சேன்னா, this is going to be the most recent film I'm going to discuss in the sectionல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா Whiplash is fairly recent. Fairly, yeah. இல்ல, ஏன்னா மற்றபடி நாங்கள் பேசின படம் தான் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர், ஷாஷாங்க், அந்த மாதிரி ஸ்பேஸ்ல தான் இருந்திருக்கு. And then turns out இப்போ நம்ம பேச போற படம் பார்த்தா இதோட மோர் ரீசெண்டா நடக்குமான்னு எனக்கு தெரியல. It's not even been 12 months since release. Yeah. 12 வந்தோடனே ஞாபகத்துக்கு வருது. 16 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ். Yeah. Highest ever in the history of the Academy. ரொம்ப ரீசெண்டான ஒரு படம் எடுத்து பேசும்போது இந்த செக்மெண்ட்ல என்னோட ஒரே ஒரு கவலை வந்து, இது கிளாசிக்காக மாறுமா, கிளாசிக்காக நினைக்கப்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கும் வருங்காலத்துல. But I think record-breaking nominations will take care of one part of it. Yeah, I suppose it will always be remembered the most nominations அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். அதை தாண்டி நான் படத்தை மறுபடியும் ரீவிசிட் பண்ணேன். அந்த அங்கீகாரத்துக்கு உரிய படம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. நான் படம் பார்த்துட்டு I recently joined Letterboxd. In fact, I joined Letterboxd a bit back, sometime early last year. But அது என்னன்னு புரியல. I wasn't really active on it at all. In fact, அந்த ஆப் யூஸ் பண்ணாமல் அது வந்து இந்த ஒரு ஃபோனில் ஆட்டோமேட்டிக்லி இட் அன்டவுன்லோட்ஸ் தி ஆப் ஃப்ரம் த ஃபோன், ரைட்? ஸோ அதெல்லாம் கூட ஆயிடுச்சு. ஃபார் சம் ரீசன் ஐ ஃபெல்ட், சரி இந்த வருஷம் Jan 1st லெட்ஸ் கீப் அ லாக். ஐ நோட்டிஸ் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் அவங்க Letterboxd லிங்க் எல்லாம் போடும்போது ஐ ரியலைஸ்ட் எவ்ரி டைம் ஐ வாட்ச் அ குட் ஃபில்ம் ஐ கீப் திங்கிங், சரி நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று பண்ணணும். நாளைக்கு குழந்தைங்க வளரும் போது அவங்க டீனேஜில் பார்க்க வேண்டிய படங்கள், அவங்க 20s பார்க்க வேண்டிய படங்கள்லாம் ஒரு லிஸ்ட் ஒன்று ஒரு அப்பெல்லாம் நான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. And then I was like, டே இந்த Letterboxd அட்லீஸ்ட் 2026 இருந்தாவது நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கீழே ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டோம்னா, நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் பசங்க வெளியூர்ல எங்கேயோ படிச்சுட்டு இருக்காங்க, போயிட்டு மைசூர்லயோ யூஎஸ்லயோ எங்கேயோ படிச்சுட்டு இருக்காங்கன்னா கூட அப்பா Letterboxd அக்கௌண்ட்டை பார்ப்போம், என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காரு, அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 2020 சொல்றேன். இந்த ஸ்கார்சிசியும் பேத்தியும் அடிக்கடி வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, சம்திங் லைக் தட். ஸோ நான் 2026 Jan 1st இருந்து நான் பார்த்த படங்கள்லாம் நான் I've started making a note on Letterboxd. And if I'm right, Sinners was the first film I watched this year. So yeah, ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த படத்தோட பேரையே நம்ம மென்ஷன் பண்றோம். இவ்வளவு நேரம் அதுக்கு பில்ட் பண்ணேன். ஓஹோ, நீ இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்கியா? நான் சொல்லிட்டேன், பேசிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் obviously நம்ம பேச போற படம் அதுதான். ராயன் கூக்லர் இயக்கியிருக்கிற, ரைட், மைக்கேல் ஜார்டன் நடிச்சிருக்கிற டபுள் ரோல். மைக்கேல் பி ஜார்டன் நடிச்சிருக்கிற லுட்விக் மியூசிக் ஆஃப் கோர்ஸ். படத்தின் பெயர் Sinners. And what a title. We'll come to that a little later. I know, right? What? அதாவது இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் படத்தை பற்றி. அப்புறம் பார்த்து முடிச்சு ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் திடீர்னு இந்த படம் ஞாபகம் வந்து அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிப்பேன் படத்தை பற்றி.
இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி யோசிக்கிற செஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 hour செஷன்ஸ் இந்த டைட்டில் பத்தி மட்டும் யோசிச்சிருக்கேன். ஐ திங்க் அவ்வளோ மீனிங்ஃபுல்லான ஒரு பயங்கர லீடிங்கான ஒரு டைட்டில். ஐ திங்க் ஒன்ஸ் இந்த படத்தை அந்த டைட்டில் லென்ஸ் வழியா பார்க்க ஆரம்பிக்கும் போது இல்ல, யூ கேன் டெல் தட் இட் அப்ளைஸ் டு எவ்ரிஒன் தேர். Does it though? I saw it very differently. Again, that's the beauty of the film. We come to that. We come to that. Yeah. Or should we begin with that? The title itself. We can. அங்கேதான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். I think at least what is considered sin in religious spaces, like for example ஒரு திருமணமானவங்க இன்னொருத்த கூட பிசிக்கலாக இருக்கிறதாக இருக்கட்டும். I think it happens at least to 2 characters in the film. I think Sammie எந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகுறானோ அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனோம். Oh yeah. She's not. She is. They are in love with each other clearly. உடனே அவ சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி. Yeah. இடங்களாக இருக்கட்டும். Oh Sammie. Yeah. Of course. Correct. Yeah. So அதுவாக இருக்கட்டும் இல்ல மைக்கேல் பி ஜார்டனோட கேரக்டர்ஸ் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கு அப்படின்றது அவங்க திருடி இருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேட்ரிசைட் நடந்திருக்கு. ஒரு கேரக்டர் அப்பனை கொலை பண்ணியிருக்கான். I was thinking about all that. What were you thinking of? I was thinking about என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டைட்டில் வச்சாரு. நான் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். In the sense that படமே obviously it's on there are so many threads in the film, right? எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5-6 த்ரெட் சிக்னிஃபிகண்ட் த்ரெட்டே சொல்லலாம். அதை தவிர இன்னும் சின்ன சின்ன த்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்கு. பட் சிக்னிஃபிகண்ட் த்ரெட்ஸே ஒரு 5-6 சொல்லலாம். 5-6 சிக்னிஃபிகண்ட் த்ரெட்ஸ். அதுல வந்து பட் பிஃபோர் தட் we'll stick to the title first, right? So I think one of the significant threads is உலகம் இருக்கு. உலகத்துல வந்து எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. எஸ்பெஷலி ட்ராமா ஃபேஸ் பண்ண, ஜெனரேஷனல் ட்ராமா ஃபேஸ் பண்ண and a certain trauma that your entire people have faced and how it has shaped your personality, how it has molded your entire people. அப்படி இருக்கிறவங்க they respond in 2-3 different ways, right? Especially இந்த படம் செட் பண்ணிருக்கிற டைம்லைன் பார்த்தீங்கன்னா they are still facing that trauma, they are still facing discrimination. They don't live in an equal society. Mississippi. Yeah, they don't live in an equal society, especially because they're living in Mississippi, which was sort of, the South was the hotbed of racism and racial segregation, systemic racial segregation. அது எந்த அளவுக்குன்னா கூக்லக்ஸ் கிளான் எல்லாம் ரெஃபர் பண்ணுது இந்த படம் கான்செப்ட். Yeah. That juke bar and the people that congregate there, they are common folk. Flawed, not flawed, whatever. They have humanity in them clearly. They have a love for music. What they don't have is money. What they don't have is money. ஸோ அவங்க எல்லாம் காங்கிரிகேட் பண்ணுறாங்க. அவங்க காங்கிரிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்று நடக்குது. சாமியோட அப்பா கூட வார்ன் பண்ணி தான் அனுப்புவார். என்னைக்கா ஒரு நாள் இதுக்கெல்லாம் பனிஷ் ஆவீங்க நீங்கள், என்னைக்கா ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு 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 தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. இவங்க எல்லாரும் நீ சொன்ன மாதிரி பல பேர் பல சின்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் தேர் காமன் ஃபோக். ஸோ இவங்க தான் சின்னர்ஸ் அப்படின்னா, இவங்க பண்ணுறது சின் அப்படின்னா பண்ணிட்டு போட்டோமே, அந்த ஒரு நாள் அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு டைரக்டர் அந்த கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. Absolutely. ஏன்னா in the sense that even the last dialogue in the film, post credit scene you're saying, until that happened, wasn't it the best day of our lives அப்படின்னுவாங்க. So is this, so what is sinners? So I think the director is going for an ironic title where அவ்வளோ பேர் அவங்க கூடி அவங்க வாழ்க்கை எவ்வளோ கேவலமா இருந்தாலும் அந்த ஒரு நைட், அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இந்த படம் யாரையுமே ஜட்ஜ் பண்றது இல்ல. சுத்தமா இல்ல. And in fact not even the villain, not even suppose I mean quote unquote villain. We'll come to that. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த பாவ செயல்கள் நம்ம சொல்லக்கூடிய இது எல்லா செயல்களுமே அதுல உச்சகட்டம் நிறைய பேர் ஒத்து போகாத பாவ செயல்கள் எல்லாம் கூட நடக்கும்போது கூட இல்ல, இந்த படம் அதனுடைய ஒரு பயங்கரமான ஒரு அழகியல தான் கேப்சர் பண்ணுது. அது ஆஸ்பிரேஷனா அதை நெசசரிலி பிரசன்ட் பண்ணல. இந்த 2 பேரும் இந்த மோமெண்ட்ல எவ்வளவு சந்தோஷமாக அவங்க இன்வால்வ்டா இருக்காங்க. யாரு எப்படி வேணா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் அவ்வளவு தப்பா? இந்த சந்தோஷம் ஒரு பாவமா? அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் சந்தோஷம் கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாதா? ஹியர்ஸ் தி போயட்ரி ஆஃப் இட். அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா 60 வருஷத்துக்கு அப்புறமா போஸ்ட் கிரெடிட்ஸ்ல பேசும்போது, அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்நாளிலேயே நான் வாழ்ந்த மிக மிக சந்தோஷமான ஒரு தினமாக இருக்கும்போது, இமேஜின் அது தப்புன்னு சொல்றவன் சொல்றதுக்கு எப்படி உன்னால சொல்ல முடியும் கேள்வி ஒன்று. ஸோ அங்க இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் சின்னர்ஸ் அப்படின்னா, if blues music, and I think blues music is probably the most important central thread of the film, right? We'll come to that a little later. But
ப்ளூஸ் மியூசிக் ஒரு சின் அப்படின்னா இவங்க பண்றது அவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னா நிஜமா அவ்வளவு பாவமா? ஏன்னா சாமி அப்பா எடுத்து சந்தோஷமா எடுத்துட்டு போட்டோமே. சாமி வந்து கிட்டார் கையில வச்சுட்டு இருக்கும்போது அவர் முகத்துல ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆமா அவர் அதை பார்த்துட்டு என்ன அது முதல்ல வச்சிரு, அது முதல்ல இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளவா, அது போட்டுரு கீழே அப்படின்னு. அவன் போடவே மாட்டாங்க. அண்ட் த திங் இஸ், ஆனா ஐ லவ் த ஃபேக்ட் தட் அந்த கிட்டாரை வச்சுதான் அவனுடைய ஒரு வெப்பனை அவன் யூஸ் பண்ணி இவனை அடிப்பான். கரெக்ட் மெயின் வில்லனு. கரெக்ட். அது ஃபீல்ஸ் லைக் கடவுளா இசையா அப்படின்ற ஒரு கேள்வியவே ஆல்மோஸ்ட் இது ஒரு இடத்துல கேக்குதோ அப்படின்ற மாதிரி அந்த மோமெண்ட்ல இருக்கும். நான் ஆக்சுவலி அப்படி பாக்கல. நான் கடவுளா இசையான்னு ஏன் ஒரு கேள்வி கேட்க வைக்கிறீங்க அப்படின்னு பாக்குற மாதிரி பாக்குறேன். நான் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, why do you make somebody choose? Yeah, exactly. ஏன்னா அவர் அப்பா தான் கேக்குறாரு, கடவுளா இசையா? இசை எல்லாம் கிடையாது, கடவுள் தான். இதான் அந்த பாவத்தெல்லாம் விட்டுரு, இந்த பக்கம் வந்துரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த படமே எனக்கு அந்த கண்ணோட்டத்துல எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. that irony, are they really sinners? Is this really a sin? Is it so much of a sin to be able to put all your worries and your and you know the horrible nature of your life aside and just have fun? Submit to one fun. Beautiful moment in your life for right. once, right? So I always saw the title as that irony, and I spent many hours thinking about it. Is this what he means, or does he mean? And I was pretty sure this is what he means, and not the supernatural element of the film. I'm pretty sure that's not what he's talking about, right? Sinners அப்படிங்கிற அந்த டைட்டில். Here's the interesting part, right? இவங்க அந்த ஒரு நாள்ல பயங்கர ஜாலியா இருக்காங்களான்னா, ஆமா, ஒரு பிரீஃப்லி சன் செட் ஆகுற வரைக்கும். கரெக்டா? So in a sense, it's life itself, no? Yeah. That one night is life itself. They see joy, they see misery, they see fear, they see everything in that one night. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, And some of them end their life that night. இவங்களை எதிர்க்கிறவங்க அவனும் ஜாலியா இருக்கான். We'll come to that. We'll come to that. இவங்க ஒரு விதத்துல உள்ள ஜாலியா இருக்காங்கன்னா, அவங்க வந்து இட்ஸ் நாட் லைக் தேர் பஞ்ச் ஆஃப் எப்படியாவது இவங்களோட சந்தோஷத்தை கெடுத்துடணும், ஜாலியாவே இருக்கக்கூடாது. இன்னும் இவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்க, நம்ம மிசரபிளா இருக்குமேன்ற ஒரு இடத்துல இருந்தே அவன் வரல. எங்க கூட வா, இன்னும் ஜாலியா இருக்கலாம்ன்றான். சாதவே தேவையில்ல, நீ மரணத்தை தாண்டி என் கூட ஜாலியா இருக்கலாம். That character, the Irishman, when he has that one, he's so polite. அவங்க நீ உள்ள வரலான்னு சொன்னாதான் உள்ள வர முடியும், இல்லாட்டி அவனால உள்ள வர முடியாது. He needs someone to give him permission. And which is இந்த படம் என்ன பண்ணுதுன்னா, அந்த vampire சார்ந்த ரூல்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா ஆர்கானிக்கா எஸ்டாப்லிஷ் பண்ணுது. என்னமா இல்ல, அண்ட் அந்த தீமேட்டிக்லி எவ்வளவு அழகா யூஸ் பண்ணி கேமிஃபை எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம, இதெல்லாம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருந்தா, ஆல்ரெடி ஒரு இந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்ல டேபிள் பண்ணக்கூடிய ஒரு பெண் கேரக்டர் இருக்கு இந்த படத்துல. அவளை வச்சு சொல்ல வச்சிருக்கலாம். அவ புரிஞ்சிருச்சு இது என்னன்னா, இதனுடைய சட்டதிட்டங்கள் என்னன்னா சொல்லிடலாம். They just make it so beautifully clear. But in a weird way, even it begins with you see him seeking consent. He needs consent, right? To come inside. But even otherwise, those that he victimizes பண்ண மாதிரி நிறைய அவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் கடிக்க மாட்டான், எடுத்தோடனே ஒருத்தர் வேம்பயர் ஆக மாட்டான். ஃபர்ஸ்ட் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். And there is this whole scene where he's standing outside, they're standing inside, and they realize who he is. You know, vampire. He would have already turned one of the Michael B. Jordan's girlfriend. Stack's girlfriend. Oh, you're talking about correct. Ex-girlfriend. Yeah, the wise girl. He would have already turned her by then. And in fact, I think when that whole scene happened, I think one of the brothers have also been turned. முதல்ல டர்ன் ஆவரோ அவதான். அங்க நின்னுட்டு அவன் சொல்லுவான், ஒன், இந்த படம் ஐரிஷ் ஹிஸ்டரி புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படம் பார்த்ததுக்கு அப்புறமாவது நான்லாம் அட்லீஸ்ட் நான் சின்ன வயசுல ஒரு படம் பார்த்தேன்னா, அதில் எனக்கு தெரியாத, எனக்கு பெருசாக புரிதல் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ரேபிட் ஹோல்குள்ள போயிடுவேன். போயிட்டு விக்கிபீடியாவில் ஓப்பன் பண்ணி அதில் இன்னொரு லிங்க். லக்கிலி I have been to Northern Ireland very recently, in fact last May, and I know quite a bit about their history. And நான் நார்தர்ன் ஐர்லாண்ட் போன போது நிறைய ஐரிஷ் மியூசிக்கும் சாம்பிள் பண்ணேன். I a couple of street musicians, too, some important. I got a happy energy. Oh yeah, but happy energy vida, I'll come to that. So Ireland has a very dark history, and most Irish settlers in the US have a very dark history. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கும் ஐரிஷ்மேனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை வந்து அவங்க தேசத்துல இருந்து கடத்தி கொண்டு வந்துட்டு, இனிமே இதான் உன் தேசம், நீங்க தான் வாழணும், ஆனா நீ உனக்கு ஈக்குவல் உரிமையெல்லாம் இருக்காது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வாழ வச்சவங்க. ஐரிஷ்மேனை பார்த்தீங்கன்னா அவங்க தேசத்திலேயே இது உன் தேசமா இருக்கலாம், ஆனா இனிமே நீ இங்க வாழ முடியாது அப்படின்னு துரத்தி விட்டவங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டு இங்க வந்தவங்க.
So their music also comes from a lot of pain. That is the commonality between blues and Irish music. They're both often very upbeat, often seemingly cheerful, but if you actually listen to the poetry, there's a lot of pain. Both are essentially music born out of pain, right? And this guy standing there and he makes one of the most compelling arguments by a villain in all of cinema. நமக்கே ஒரு செகண்ட் டே போயிருங்கடா அப்படின்னு தோணும். அவன் கேட்பான், என்ன இருக்கும் வாழ்க்கையில, நீ வாழ இந்த உலகத்துல என்ன இருக்கு, இவ்வளோ ஒரு இட்ஸ் அன் அன்ஃபேர் வேர்ல்ட். யாருக்கிட்ட சொல்றான்னா பர்ஃபெக்டா கரெக்டா ஆர்குமெண்ட் யார் மேல போய் அழகா கன்வின்சிங்கா உட்காருமோ அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றான், எங்க பாரு நாங்க எல்லாம் இந்த சைடு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நாங்க எல்லாரும் ஈக்குவல். அதுவும் லைஃப்ல பிறந்த நிலை நீ என்னைக்காவது பாத்திருக்கியா? ஈக்குவாலிட்டின்னு உனக்கு என்னன்னு தெரியுமா? ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் லைக் யூ ஆர் an equal living in the world that you live in? I am offering you that. That itself is so seductive. He's philosophically so seductive, that villain. And he's saying, I'm offering you immortality. சாகவே மாட்டு நீ. I'm offering you music and dance and reverie. You know, without even having to spend money on it. இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஒரு கம்பெனிங் ஆர்குமெண்ட் ஒன்று கொடுப்பான். அங்க உட்காந்து பார்க்கும்போது டேய் போயிடுங்கடா, நிஜமாவே இந்த பக்கம் உங்க வாழ்க்கை எவ்வளோ கேவலமா இருக்கு, அதுக்கு அதுவே பெட்டரா வேணுமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கும். ஒரு கடியோட வலி மட்டும் கொஞ்சம் நீங்க டாலரேட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு கடி அவ்வளவுதான். அந்த வலியை தாங்கிட்டா இஸ் ஆஃபரிங் யூ இம்மார்டாலிட்டி, ஈக்குவாலிட்டி, music and dance and fun. I mean, what more could you ask for, right? And it feels like they also have free will as well. Absolutely. Complete free will. It's not like you join a group and இதுக்கு மேல நீ அங்கதான் எக்ஸிஸ்ட் ஆகணும்ன்ற மாதிரியும் இல்ல. It makes that also clear. Correct. இவங்க ஜாலியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும்ன்ற மாதிரி. And that to me is the movie, right? These aren't the sinners. இது ஒரு சைடு, the Irishman and the tribe that he's building of vampires is one side, the devil. And you have the church on the other side, you know, Sammie's father and the way of God on the other side. And the sinners are right in the middle. And the sinners are human beings. And they'd rather live and die, and they'd rather feel pain and hurt and misery than go over to this side or this side. Yeah. And that to me is the explosive thematic argument at the center of the film. Iduva அப்படிங்கும்போது. And that happens only because on one side you have a universally reasonably accepted way of life, which is God, and on the other side you have this compelling villain. அவன் கொடுக்குற ஆர்குமெண்ட் கேட்டுட்டு நமக்கே தோணும் ஒரு செகண்ட், டே இட் ஆக்சுவலி சவுண்ட்ஸ் பெட்டர் than the lives they live. Let me ask you this. இந்த நடுவுல இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்குல்ல, நடுவுல இருக்கக்கூடிய sinners, அதான் ஜனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், பாவிகள் என்னையும் சேர்த்து. So இந்த what is so special about this experience that the film stands for them? The reason they chose mortality, pain, misery and the full human life experience over immortality and the life that these vampires will go on living forever, like an endless party. நான் அந்த படம் பார்க்கும்போது நான் ரொம்ப நேரம் நான் உட்காந்து யோசிச்சேன், என்னன்னா டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, இல்ல அவர் சொல்லாம எங்கிட்ட விட்டுருக்காரா? அங்க இருக்கிற பெரும்பாலும் மக்கள் இதை தான் சூஸ் பண்றாங்க. Very few of them willingly choose the other side, right? Almost everybody chooses to, they'd rather die than turn into one of them, right? இது வந்து பிறந்தண்ணிலிருந்து எவ்வளோ வலி இருந்தாலும், எவ்வளோ வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் வாழணும், வாழ்ந்துட்டு செத்து போயிடணும், இதுதான் பெட்டர், இதுதான் நேச்சர், இதுதான் கரெக்டு அப்படின்னு அவங்களுக்கு அதை சின்ன வயசுல இருந்து அவங்க பார்த்து பிரெயின் வாஷ் ஆன ஒரு விஷயமா, இல்லை நிஜமாவே அவங்க அதை தேர்ந்தெடுக்கிறாங்களா? இதை நான் யோசிக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு எப்படி when it comes to a question of faith and belief, அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலையோ, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயோ இருக்கேனோ, இவங்களுக்கு அது தெரியுதா? Because nowhere in the film does he tell you why they make that choice. It is an emotional choice. For me, the question of why they make the choice is not as interesting as why the film stands for that life. I don't think it does. I do think it does. Otherwise, it wouldn't be romanticizing the beauty of that day before they transition or before they get bitten by the vampires. That it clearly does. I don't know. I think it romanticizes everything, right? If you look at it, it romanticizes the one brother who chose to have the full human experience and his ex-wife who chose to have the full human experience. அவ கிளியரா சொல்லுவா, very gladiatress கண்டே அவனுக்கு கிடைக்குது. கரெக்ட். அவன் உள்ள பூந்துட்டாங்கன்னு மட்டும் நீ கண்டிப்பா நான் கொலை பண்ணணும் அப்படின்னா. And she says,
உன் கையில சாவறது பெட்டர் அவங்க கையில சாவறதை விட அப்படின்னு. அண்ட் ஹி கில்ஸ் இஸ் ஓன் எக்ஸ் வைஃப் ஆர் இட்ஸ் நாட் கிளியர் வெதர் தி டிவோர்ஸ்ட் வாட் எவர். அவனே கொலை பண்ணுவான். கொலை பண்ணிட்டு அவனோட வைஃப் சொல்றேன். ஸ்மோக்கோட அவனும் செத்துருவான். They choose the full human experience. They get a romantic ending. They get this beautiful ending where it is the only way they could have met their child. And in a sense, they want to give the viewer the satisfaction of அவங்க ரெண்டு பேரும் அந்த அப்பாவும் அம்மாவும் அவங்க குழந்தையோட ஒன்று சேர்ந்துட்டாங்க. எனக்கு புரியுது. இப்போ நீ என்ன சொல்றேன்னா ஸ்டாக் உடைய ஒரு பெர்மனண்டா அழகா தான் இருக்கான் அப்படின்றது லாஸ்ட்ல சொல்லுது. ஆனா ஹியர்ஸ் தி பெஸ்ட் பார்ட். ஸ்டாக் வந்து அதன் பிறகு ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருக்கான். வாழ்ந்து முடிச்சுட்டு அவன் சொல்றான் அன்னிதான் என்ன இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமான ஒரு தினம்ன்றான். அந்த 60 வருஷத்துல அவன் எந்த நாளையும் தேர்ந்தெடுக்கல. இந்த 60 வருஷம் இம்மோர்டாலிட்டி, பெர்மனன்ட் பார்ட்டி, இளமை, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் அவனுக்குமே கன்வெர்ட் ஆன பிறகுமே அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரு பகல் தான் அவனுக்கு இன்னமும் அவன் பார்வைக்கு அழகான ஒரு அனுபவமாக தெரியுது அவனுக்கு. கரெக்ட். ஆனா சந்தோஷமாவும் இருக்கான். அவனை ஒன்றும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா, இப்போ எங்களுக்கு வந்து சாவறதுக்கு வழியே இல்லை, இப்போ இனிமே எட்டர்னிட்டி வரைக்கும் நாங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் அத அந்த பயங்கர ஜாலியா இருக்கு. அவரோட கண்டிஷனை சாமிக்கு விக்கவும் ட்ரை பண்றான். வரியா அப்பவும் வரியா என்ன சொல்ற அப்படின்றான். ஒரு பக்கம் சாமிக்கு அவங்க அப்பாவும் விக்கிறாங்க. அவன் வந்தோடனே அந்த கிட்டாரை கீழே போடு, யூனோ சூஸ் த வே ஆஃப் காட் அப்படிங்கிறாரு. அவன் அதையும் சூஸ் பண்ணல. படம் எண்டிங்ல போஸ்ட் எடிட் சீன்ல he tries to sell the vampire way of life. அவன் அதையும் சூஸ் பண்ணல. நான் நினைக்கிறேன். So if you look at it from Sammie's point of view, nothing is romanticized. Or rather, everything is romanticized. I don't think he picks one. Sammie is again ஒரு விதத்துல நம்ம சாமியா ப்ரோட்டாகனிஸ்டாவும் பார்க்கலாம் இல்லையா? நம்ம ஸ்மோக் ஸ்டாக் பிரதர்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேரும் சென்ட்ரலா இருக்காங்க. ப்ரோட்டாகனிஸ்ட்ன்றதை விட நரேட்டர் அந்த ஒரு கிரேட் கேட்ஸ்பில ஒரு ரெட் அண்ட் ஷாஷாங்க் மாதிரி ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்துக்கிறான். அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வயசாகிறது வரைக்கும் அவன் கண்ணோட்டத்துல பாக்குற பெறல கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவனுமே அதை ரிஜெக்ட் பண்றான். இல்ல இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டாக் வந்து லாஸ்ட்ல சோ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணா அவன் என்ன சொல்றான், அதான் மொமெண்ட். ஸ்டாக் வந்து சாமியோட உடம்பு கிட்ட வந்து இப்படி வாசனை வைப்பான். இப்படி பாத்துட்டுல இப்படி சீக்கிரம் நீ சாவ போற அப்படின்னு. ஆமா ஆமா பயங்கர மார்பிடா இருந்துச்சு எனக்கு அந்த மொமெண்ட். கரெக்ட். வாசனை எல்லாம் கரெக்ட். கேக்குறான் வரியா அப்படின்னு சொல்லும் போது ஸ்டில் லைக் இல்ல நான் மனுஷனாவே வாழ்ந்து செத்து போறேன்னு சொன்ன சாமியும் he says that was my favorite day. ஆமா இம்மோர்டாலிட்டி சாவா வரம் கிடைச்ச, அது வரனா இல்ல அது ஒரு சாவான்னு கூட தெரியல, அது கிடைச்ச இவங்க ரெண்டு பேரும் they're saying that is their favorite day. Yeah. So I'm not sure any one thing is being romanticized. So in that sense, which is why I think it's such a dense film thematically and it doesn't in a beautiful way. எனக்கு சில படம்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்னா, டேய் பயங்கரமான தாட்டு சூப்பரா யோசிச்சுட்டு லாஸ்ட்ல வேணும்னே ரொம்ப ஓவர் ஓப்பன்டா பயங்கரமா எல்லாத்தையும் எல்லாமே பாசிபிள், நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு காலத்துல என்னோட 20s எனக்கு அந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். என் மூளைக்கு தீனி கொடுக்குது, என்ன உட்காந்து யோசிக்க வைக்குது அப்படிங்கிற படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் இல்லை டேய் என்ன சொல்லுவோம் சொல்லிட்டு போடா, நான் ஓவராலா கன்ஃபியூஸ் பண்ணாத இல்ல ஓவராலா நீ யோசிக்க வைக்காதங்கிற ஒரு வயசையும் தாண்டி நீ ஒரு மாதிரி ஓப்பன் மைண்டடா சரி நீ என்ன சொல்றியோ சொல்லுப்பா அப்படிங்கிற ஒரு ஏஜுக்கு வந்துட்டாங்கல்ல. This is my favorite kind of film. ஏன் தெரியுமா, ஒரு எண்டிங்கும் கொடுக்குறாங்க. At a surface level, as a horror film, it works. I think it is one of the best horror films I've seen. Purely இந்த இப்ப நம்ம பண்ண டிஸ்கஷன் எதுவுமே வச்சுக்காம இது ஒரு ஹாரர் ஃபிலிமா பேசணும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட போல நம்ம இன்னும் காத்துலயே தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்ட்டா அப்படி பார்த்தாலும் சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தாலும் ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம் and it has a beginning, middle and an end. He actually gives you an ending. அதுக்கு கீழே நோண்ட ஆரம்பிச்சா தோண்டிக்கிட்டே இருக்கலாம். He refuses to tell you which direction he is going in. There is, like I said, blues அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு சென்ட்ரல் கான்செப்ட் எனக்கு தோணுது. மோர் தென் ப்ளூஸ் ஐ மீன் மியூசிக் இட் செல்ஃப் இஸ் அ மெட்டஃபர். நம்ம இன்னும் அதை பத்தி பேசக்கூட ஆரம்பிக்கல. லைஃப், டெத், ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், சாவா வரன், த வே ஆஃப் காட், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். முக்தி இந்த பக்கம், முக்தி இந்த பக்கம். நம்ம இதை பத்தி பேசும்போது இல்ல எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, பிரச்சனை இல்ல எனக்கு பர்சனலா சொல்றேன், எனக்கு இந்த அனுபவம் ஏன் இருக்கிறதுலயே நடுவில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் ரொம்ப அப்பீலிங்கா எனக்கு தோணுது. எனக்கும் மற்ற ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப அப்சல்யூட்டா இருக்கு என் பார்வை. கரெக்ட் இல்லையா? எதுவுமே எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நமக்கு வேலைக்கு இல்ல. எனக்கு என்னன்னா ஒரு சோகத்தின் எல்லைக்கு நீ தள்ளும் போதுதான் எனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தையும் என்னால உணர முடியுது, அதனால ரசிக்கவும் முடியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீ ஒரு பக்கம் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அப்ஸ்டெயின் பண்ணிட்டு இங்க வந்துரு அப்படின்னு சொல்லுவதும், இல்ல இது மட்டும் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு வா இந்த பக்கம் வா ஃபுல் ஜாலி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதும், அது ரெண்டுமே பயமா இருக்கு.
பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன், ஐ திங்க் தட் இஸ் வை இந்த படம் ஒரு கிளாசிக் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல ஒரு ஹாரர் படமா எடுத்து பார்க்கணும்னாலும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா தோண்டிக்கிட்டே இருக்கலாம். ஹி ரெஃப்யூசஸ் டு ஷட் இட் சேயிங் நான் இதை பத்தி தான் படம் எடுத்திருக்கேன், இதை பத்தி இந்த படமும் அப்படின்னு ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போலாம். எல்லாமே கரெக்டா, அது எல்லாத்துக்கான எவிடன்ஸும் படத்துக்குள்ளேயே இருக்கு. ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ தாட் ஆஃப், அந்த படத்தை பத்தி உட்காந்து யோசிக்கும் போது என்னன்னா, ஐ ஃபெல்ட் அ கிரேட் கம்பேனியன் பீஸ் டு திஸ் ஃபிலிம். அதாவது இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு கம்பேனியன் பீஸ் அப்படின்னா மகான் படம், கார்த்திக் சுப்ராஜோட மகான் படம் தோணுச்சு. அந்த படம் பார்க்கும்போது இன் அ சென்ஸ் இஃப் யூ லுக் அட் இட் பிலோசாபிக்கலி, 40 வயசுல அவன் கன்வெர்ட் ஆகிறான். கன்வெர்ட் பத்தி இல்ல, கன்வெர்ட் ஆகல இல்ல, அவன் பேசிக்கலி அவன் இந்த எண்டு இது ஒரு எண்டு, அவன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த 2 எண்டையும் வெறிக்க ஆரம்பிக்கிறான், நடுவுல எங்கேயோ வாழ ஆரம்பிக்கிறான்ல. சோ அவனுடைய புரிதல் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, அவன் இங்க இருந்தவன் அவனோட 40 வயசு ஆன உடனே அவன் இங்க வரல, இங்க போயிடறான். அவ்வளவு தூரம் போறாங்க. கண்டிப்பா அவன் போறான், அவன் எக்ஸஸ்குள்ள இறங்குறான், ஆல்கஹாலிசம்குள்ள இறங்குறான். அதுவும் தப்புன்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுதான், that's the point of the movie itself. Extremism of any kind is not the solution. I feel it's like a great companion piece to sinners. அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கும். Karthik will be so delighted to hear it. And please tell him I said so. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலி முதல் கேள்வியை நான் இன்னும் கேட்கல. முதல் கேள்வியை கேட்கணும்னு நல்லா சின்னர்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குவிக்கா உன் மைண்டுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்கு? டக்குனு the moment you think of this film, what occurs to you immediately? I say music. Exactly, right? I was going to say the same thing too. Yeah. படத்தை பார்த்துட்டு நிறைய உட்காந்து படத்தை பத்தி யோசிச்சேன்னு சொன்னேன்ல, சில படம்லாம் வந்து என் மூளையை யூஸ் பண்ணி நான் உன்னை யோசிக்க வைக்க போறேன் அப்படின்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்லை, நான் ஒரு கதை சொல்றேன். ட்ரூ ஜீனியஸ். ஐ மீன் இஸ் ஆப்ரேட்டிங் அட் a level that is so elite, so high, where நான் சொல்றேன் அவ்வளோ டென்ஸான ஒரு கதை. ஓகே, ஆனால் உனக்கு சர்ஃபேஸ் லெவலாக பார்க்கணும்னா அதுலேயும் ஒர்க் அவுட் ஆயிடும் படம். அப்படி எடுத்துனாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் லைக், படம் பார்த்து முடிச்சோடனே லெட்டர் பாக்ஸை கூட தான் நான் அப்டேட் பண்ணேன். இன் மை ஒப்பீனியன் டாப் 5 ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் சென்ச்சுரி. ரீசன்சி பயஸ் இருக்கலாம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு எனக்கே பார்க்கணும்னு கியூரியஸாக இருக்கு. ஆனால் in my opinion, one of the top 5 films of the century for me. Why the music? The music, because என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரயன் கூக்லர், அகேன் யார் கரெக்ட்னு எனக்கே தெரியாது, ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் கூக்லர் சென்ட்ரல் எக்ஸ்ப்ளோரேஷன் வாஸ் த ரோல் ஆஃப் மியூசிக் இன் ஆல் திஸ். இதெல்லாம் பேசணும்ல, இந்த சைடு ஒரு வாழ்க்கை, இந்த சைடு ஒரு வாழ்க்கை, நடுவில் ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துற ஒரு விதமா, ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா மியூசிக்கை யூஸ் பண்ணியிருக்கு. Music and the role and function it has in society, in someone's personal life, as a form of self-expression, as a form of catharsis, an entire community's expression, as a form of catharsis. In so many ways, I think music is explored so beautifully. Beautiful-ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இது பயங்கர சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு ஃபிலிம். But சட்டுன்னு I feel like sometimes we don't realize that the most supernatural thing we have among us is music. Music, no? Yeah. Like it makes no sense. Like, correct. We are the only creatures to have figured it out. Correct. Designed it, created it. Yeah. Almost எப்படின்னா நமக்கு நம்மளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக நம்ம உருவாக்குன ஒரு விஷயம். Yeah. ஏதோ நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அதை. கரெக்ட். மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே போய் கூட்டு வந்த மாதிரி இருக்கு, அது மட்டும் தான். மியூசிக் கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரி தானே. மியூசிக் at a surface level works because of the melody, the hook. But music, if you want to dig deep, music works at that level too. Music is arithmetic, music is scientific, but music is also abstract. It's also expression. And it helps you travel through time. Absolutely. There is no time machine better than music. So. Which reminds me of a line from this film. There are legends of people with the gift of making music so true. It conjures spirits from the past and the future. And it rips the veil between the living and the dead. What is that line? Yeah, exactly. So true, right? I mean, if you want to take that literally or figuratively, it works both ways. Just like the whole film. Absolutely. The whole film works that way. You want to take it literally, you want to take it figuratively, the film works. நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். Be it Irish music that is played outside, be it blues. How blues music is so interwoven with Black history. How Irish music is so it was a form of rebellion. Music was a form of resistance, a form of revolution. Music pulled them together in so many ways. Not எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாலி பண்ணுங்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து சண்டை போடணுங்கிறதுக்காக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸுக்காக இருக்கட்டும், ஃப்ரீடம்காக இருக்கட்டும், ஈக்குவல் ரைட்ஸுக்காக இருக்கட்டும், மியூசிக்ங்கிறது அவங்க ரெண்டு சொசைட்டிஸ்க்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். I don't know if you've seen this beautiful film called The Wind That Shakes the Barley.
The Wind That Shakes the Barley is a film about the Irish struggle. And it is also, the title of the film is also the name of a very famous folk song in Ireland. Do watch the film when you get a chance. It's a Ken Loach film that won, I think, Palme d'Or at Cannes, if I'm right. Okay. So in that sense, I kept thinking about what is he trying to tell us through music. There is on one hand, gospel music. அவங்க அப்பா அதுக்குள்ள தான் எழுத பார்க்குறாங்க. On the other hand, அவனுக்கு his most comfortable form of self-expression. அவனுக்கு எதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு இப்படி தான் என்னோட மியூசிக்கை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோணுதோ அது ப்ளூஸு. The contentious history of blues, how church-going, upright, uptight black folk used to see blues music as opposed to the common man who just wanted to once in a while, just unwind and have fun, and how blues music was an expression of that. How blues music is an expression of their collective pain. ஒரு டயலாக் கூட சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் கூட நம்ம மேல திணிக்கப்பட்டது, நம்ம கொடுக்கப்பட்டது, இதுதான் நம்ம தேர்ந்தெடுக்க விஷயம், நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். Yeah, absolutely. And I kept thinking about the role of music in the film. அந்த ஒரு that extraordinary sequence where the veil is shattered or ripped or whatever, and the living and the dead come together. I think it's one of the all-time great sequences in if you actually look at it, yeah, the film works just as fine even without that sequence. And I don't think I would like the film as much without the sequence. It's amazing. Simple சொல்றேன்னா, for me it பயங்கர ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் முதல் வாட்டி பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி தேங்கிச்சு இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது. We are talking about the sequence where பார்ல முதன்முறை சாமி கூப்பிடப்படுவான். நீ தான் பயங்கரமா ஏதோ பாடுவே, அவன் வந்து பாடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது when he comes in. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது கேவி அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குள்ளிருந்து எதேதோ உடஞ்சு கண்ணீரா சிந்த ஆரம்பிச்சு. எக்ஸாக்ட்லி not too dissimilar from what's happening to the characters in the film. அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏதேதோ உணர்வுகள் எல்லாம் கலரி வெளியில கூட்டு வருது இல்ல. For 5 minutes they are given catharsis for all their feelings. 5 minutes nothing matters except the present. Absolutely. It's the 1 5-minute stretch in the film where everybody is just living in the moment, and ironically spirits from the future, spirits from the past, they are all living in the visual and even musically. திடீர்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் உள்ள போறோம். திடீர்னு பார்த்தா I swear I heard beats that reminded me of the Black Panther. Wakanda's beat அங்கங்க கஸ்ல இறங்கும். Just there is no obvious structure to the track either. In fact, I would encourage the track எல்லாருமே கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். Visuals இல்லாம வெறும் அந்த track கேட்டாலே it's amazing all the things that are happening. And the best part என்னன்னா, இந்த ட்ராக்குக்கும் இந்த மியூசிக்குக்கும் படத்தோட ஆரம்பத்துல ஒரு பில்டப் ஒன்று கொடுப்பாங்க. கரெக்டா? சில முறை சில பேர் போடுற இசையெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லி அந்த பில்டப்புக்கு உகந்த ஒரு இசையை இந்த படத்துல அமைச்சு அதை வச்சு இதுதான் அந்த இசைன்னு காமிக்கிற ஒரு தன்மை இருக்கு. That is incredible. ஏன்னா நிறைய படத்துல இந்த பில்டப் பண்ணிட்டு அந்த விஷயத்தை லாஸ்ட் வரைக்கும் நான் காட்டவே மாட்டாங்க. பிகாஸ் தே ஃபீல் லைக் நான் என்ன காமிச்சாலுமே அந்த பில்டப்புக்கு இது செட் ஈக்குவலா இருக்காது. இல்ல லாஸ்ட்ல அதுதான் மெயின் பே ஆஃபா வச்சிருப்பாங்க. இங்க அப்படி கூட இல்ல. The payoff comes at an extremely unexpected point in the film, somewhere midway through the film, and it is the most cathartic emotional payoff. அது ஒரு plot payoff-ஆ இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஸ்டார்டிங்ல அதுக்கு பில்ட் அப் பண்ணும்போது அது ஒரு plot point, அது ஒரு plot payoff-ஆ இருக்கும்னு நினைப்போம். போறாங்க பேர்லாம் திருஷ்டி வர போறாங்க. It's not, it's a cathartic emotional payoff. It's like those 5 minutes of great music brings together. Like I said, it's a scene without which the film will work just as fine. But it's the scene which is what the whole film is about. It breathes life into the whole. The whole film is about those 5 minutes, right? For those 5 minutes, எல்லாத்தையும் பக்கத்துல தள்ளி வச்சுட்டு music brings everyone together. And for 5 minutes, everything else ceases to have meaning except logging into that song and just going with the flow. I'm telling you, there is இதை வார்த்தைகளால் கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷுவல் அண்ட் மியூசிக் அது இல்லை. ஏன்னா இது ஒரு டயலாக் யோசிச்சு பாருங்க. பல கலாச்சாரங்களை, பல சமுதாயங்களை, பல கல்ச்சர்ஸை, பல நேஷன்ஸை, மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை, பல டைம் பீரியட்ஸை எல்லாத்தையும் கலக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலை தான் மியூசிக் அப்படின்னு ஒரு டயலாக் எடுத்துக்கோ. அதை அப்படி காமிக்கிறதுக்கோ வித்தியாசம்
இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் யூ செட் வாட் யூ சைட். ஏன்னா எனக்கு வந்து நான் இன்னும் ஒரு வாட்டி தான் படத்தை பார்த்துருக்கேன். நான் 2வது வாட்டி இன்னும் பார்க்கணும்னு நினைச்சேன். எங்க வரதுக்கு முன்னாடி நான் பார்க்க முடியல. நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இல்ல, ஃபார் சம்ஒன் எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி வந்து என் வீட்டுக்கு ஒரு பப்பி கொண்டு வந்ததுல இருந்தும், அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க பிறந்ததுல இருந்தும் நான் படம்லாம் எங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து பெருசா பார்க்கறதே இல்லை இப்பெல்லாம். ஆனா அந்த ஒரு 5 மினிட்ஸ் நான் ஏன் தெரியல எங்கேயும் பார்க்கல, எங்கேயும் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் தான் தோணுது. அவ்வளவுதான் இல்ல, இதான் இல்ல. இந்த ஒரு 5 மினிட்ஸ்ல அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ, இதுதான் தெய்வீகம், இதுதான் டெவில், இதுதான் அதுவும், இதுதான் இதுவும், இதுதான் எல்லாமே, எல்லாரும் சேர்ந்து கலந்து ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு. I was processing it from here and I kept thinking as I was watching. I remember what I was thinking. எனக்கு ஏன் தெரியல, இது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. திரும்பி இந்த ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து ஜான் லெனன் இந்த ஒரு 5 மினிட் சீக்வன்ஸை பார்த்துருந்தாங்கன்னா விக்கி எழுதிருப்பா அப்படின்னு தோணுச்சு. Because I kept going back to John Lennon's Imagine. I was like, this is it, right? This is what Lennon was talking about, right? Throughout that song, Imagine, which is, I think, the simplest poetry I've heard in my life, but also the most beautiful poetry I've heard in my life. John Lennon's Imagine. அந்த ஹோல் மியூசிக்கல் ஸ்ட்ரெச்சை பார்க்கும்போது எனக்கு என்னால இதுல இருந்து பார்க்க முடியல. எனக்கு நான் இன்னும் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். என்னோட எல்லா கண்ணும் இங்க இருந்து தான் இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனசுக்குள்ள ஒரு பீஸ், ஒரு எந்த விதமான கவலை கிவலை எல்லாம் மறந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா சிரிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு ஏன் தெரியல, ஜான் லெனன் இந்த பாட்டு பார்த்தா திஸ் இஸ் இட் பார்க்கும்போதுல எனக்கு இது நிறைய நேரம் என்னால என்னுடைய உணர்ச்சிகளை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் அதை செய்யறது தான் பெரிய ஸ்ட்ரெங்காவே பார்க்குறேன் என்னை பொறுத்து. ஏன் எனக்குள்ள இந்த உணர்ச்சி வந்துச்சுன்றதை என்னால் ஆர்டிகுலேட் பண்ண முடியும் யூஸ்வலி ஒரு படம் பார்க்கும்போது. இந்த 5-6 நிமிஷம் சீக்வன்ஸ் பார்க்கும்போதுல எனக்குள்ள தேங்கி கடந்த, நானே உணர முடியாத பல ஃபீலிங்ஸ் அண்ட் பல மேபி ஈவன் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கலாம், பல உணராத சந்தோஷங்களா இருக்கலாம், எல்லாமே ஒரு மாதிரி கலந்து அப்படி மேல வந்துச்சு. இந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது அந்த இசையை கேட்டு அது எல்லாம் வந்ததுதான் தாங்க முடியாம கண்ணீராக அது அப்படியே அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை புரிஞ்சுக்கவும் விரும்பல. கரெக்ட். இது என்ன அப்படி படமே அப்படிதான். அதுக்கு மேல புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது. இது இந்த படமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும், அதை உள்வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசாலாம் உட்காந்து யோசிக்க கூடாது இந்த படத்தை பத்தி. அந்த மாதிரி ஒரு படம். பட் நான் சொல்றேன்ல, so many times you'll get films that are one of 3 types, right? ஒன்னு, நான் பயங்கரமா மூளை யூஸ் பண்ண ஒரு படம் எடுத்திருக்கேன், நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ற படங்கள் தப்பில்லை, அப்படியும் எடுக்கலாம். அவ்வளோலாம் இல்லைப்பா, ஜாலியாக அப்படியே படத்தை பார்த்தீங்களா போனீங்களா அப்படியே போய்கிட்டே இருங்கப்பா, இது ஒரு ஜான்ரா படம் அப்படின்னு சொல்ற படங்கள் இல்லை. ரெண்டும் ஓகே, உனக்கு உட்காந்து தோன்றணும்னா நிறைய இருக்கு, தோண்டலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற படங்கள் 3வது வெரைட்டி. தீஸ் ஆர் மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் a fantastic example of a film that works either way. Like for example, ஷைனிங் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து யோசிக்கலன்னா அந்த படம் பார்த்ததே வேஸ்ட். நான் யோசிக்கிறதுக்காக நான் ஒரு படம் பார்க்கல அப்படின்னா ஷைனிங் பார்க்காம இருக்கிறது நல்லது. திட்டுருவீங்க யாரா இருந்தாலும் சரி. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கணும்னா உட்காந்து யோசிக்கிறதுனாலும் யோசிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் உனக்கு ஷைனிங் மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னாலும் இதில் இருக்கு, உனக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னாலும் இதில் இருக்கு. அப்படிங்கிற படங்கள்லாம் மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஏன்னா it's just he gives you an ending and yet he doesn't, and it's just how he pulls it off on all those levels is just எனக்கு ஒன்று புரியல. இந்த இயர் அண்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன்ல, நிறைய லிஸ்ட்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் சின்னர்ஸ் வந்து இந்த 25 வருஷம் ஆச்சு இந்த செஞ்சுரி ஆரம்பிச்சு 25 இயர்ஸ்ல டாப் 5 ஃபிலிம்ஸ்ங்கிற ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கேன். நான் டாப் 3ன்னு சொல்ல டெம்டிங்கா இருக்கு. ஆனா லைக் கொஞ்சம் போட்டோம் படம் பார்த்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சில படம்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும், பார்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைன்னு தோணும். ஸோ அந்த கொஞ்சம் டைம் போட்டோன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த வருஷத்துல சின்னர்ஸ் நம்பர் 7, நம்பர் 8 இப்படிலாம் போடுறாங்க. டேய் என்னடா பேசுறீங்க, இதுக்கு மேல என்னடா ஒரு மனுஷன். அவங்க இன்னும் 2வது வாட்டி பார்க்கல, வேற ஒன்றும் இல்லை. இது தெரியல. I do genuinely think that நீ பார்க்கறது பயங்கரமா ஆழமா பார்ப்பேன். நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அந்த பட் I do think this movie works better செகண்ட் டைம். Absolutely. Once you know இது என்ன அப்படின்றது நீ தெரிஞ்சிருவ முதல் வாட்டி பார்த்ததுக்கு அப்புறமா. So you are not subjecting it to the expectations of vampire இதுவா அதுவான்ற உனக்கு ஆச்சரியங்கள்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமா நீ ஒவ்வொரு மோமெண்ட்டுக்குள்ள நீ உன்னை சுலபமா உன்னால தொலைய முடியும். எவ்வளவு சொல்றாரு, என்னெல்லாம் சொல்ல வர்றாரு, ஆனா எதையும் திணிக்காம எவ்வளவு அழகா சொல்றாரு, எதையும் ரொம்பவும் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணாம
ரொம்பவும் மெலோட்ராமாட்டிக் ஆக்காம பியூட்டிஃபுல்லா ஒரு டோனை பிடிச்சு சொல்றாரு. இதை பார்த்துட்டு சிம்பிளா என்கிட்ட ஒரு 2-3 பேர் வந்து ஓவர் ரேட்டட் ப்ரோ அப்படின்னா நான் வந்து இல்ல இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க டேய், உங்களுக்கு எல்லாம் ஓவர் I get it. ரேட்டட். It is your truth. Fair enough. It is your opinion of a film. I have I a serious respect. problem with even நீ that அந்த word மாதிரி itself. நான் வந்து சரி ஓகே ஏன்னா overrated or underrated is not your opinion about the film. It's your opinion about opinions about the film. ட்ரூ வெரி ட்ரூ. வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபௌட் தி ஃபில்ம்? அத நீ சொல்லு. பட் நான் பெஜாரைட்டேன். என்னது ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு, இது ஓவர் ரேட்டட்னா அப்புறம் என்னதான்டா படம் எடுக்குது, என்ன எடுத்தாடா ஒத்துப்பீங்க, எனக்கு புரியல. எனக்கு நான் பெஜாரைட்டேன். பட் யா This is one of the greatest first halves அப்படின்னு நினைக்கிறேன் நான். entire films, I mean, what's wrong with the second half? No, for me there are I do think that once vampires எல்லாம் ஆக்டிவ் ஆன பிறகு once it turns to கொஞ்சம் ஒரு சர்வைவல் ஜோன்குள்ள இந்த படம் ஸ்விட்ச் ஆன பிறகு It doesn't know. Largely doesn't, but plot wise it's subjected to the pressures of dealing with it, right? For example, one of the things I can even use the same point to substantiate the fact that he creates a compelling villain who it becomes very difficult to argue with is, if you notice, main villain actually ஒருத்தரை கடிச்சு சேஞ்ச் பண்றதை கடைசி வரைக்கும் காமிக்கவே மாட்டாங்க. அது வந்து அந்த ஒரு பிளாக் சென்ட்ரியா இருக்கு, கடிக்கிறத காட்ட மாட்டாங்க. அதான், ஆனா அவன் கடிச்சு முடிச்சிட்டு நம்ம நிறைய ஆஃப்டர் மாத்தலாம் நிறைய பேர் அதனால தான் இருப்பாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் Ryan Coogler wants you to see him because he's like, I'm not sure this guy is evil. I'm not sure what he's ஆசையோட போவான். சாமியை கடிக்கிற வரைக்கும் அப்படி கழுத்து வரைக்கும் ஆசையோட போவான். இதுவும் ஒரு கண்ணோட்டம், இதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அவர் பெர்ஸ்பெக்டிவ் நீ பாருங்க, அவன் ஒரு மான்ஸ்டரா நான் காமிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி காமிப்பான். நீ பார்த்தேன்னா அவன் போறான், அவன் வந்து ஒரு இந்த படத்திலேயே யாராவது like there are some people I look at and I aspire to be like them. Like some of those people are யாரையுமே ஜட்ஜ்மெண்டலா பார்க்காத, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணாம பாக்குறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே ஒரு ஹீரோவா பார்ப்பேன். அதே நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு பார்ப்பேன். and I keep working on it. இவனை பார்க்கும்போது ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறான், அவங்க கூக்லக்ஸ் கிளான்னு பாக்குறான், இவங்க மனசுக்குள்ள இவ்வளவு வெறுப்பும் ஹேட்ரடும் இருக்குன்னு பாக்குறான். வாங்கடா உங்களுக்கு இடம் இருக்குடா அப்படிங்கிறான். இங்க வரும்போது அவங்களோட விக்டிம்ஸை பாக்குறான், அவங்க வாழ்க்கை எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாக்குறான். வாங்கடா உங்களுக்கு இடம் இருக்குங்கிறான். அவன் யாரை பார்த்தாலும் ஒரு சமமாவே பாக்குறான், யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறான். இன்ஃபேக்ட் I do think you are painting him with more unreasonable strokes of nobility. Nobility is not the right word. Yeah, ஏன்னா he does want to convert everyone. அது அவனுடைய நோக்கமாவே இருக்கு. Because he sees it as medicine. இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க, இல்லன்னா நான் உங்களை விட்டுட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிடுறேன்ற அப்படிலாம் சொல்ல. But my point is, he does want to convert everyone, whether you like it or not. He genuinely believes it is a cure for their misery. Yeah. He genuinely believes, like அவன் வந்து ஒருத்தர் கெடுதல் பண்ணல, அது தப்பு ரைட்டோ, அப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இல்ல, இவ்வளவு வலியோ இவ்வளவு துன்பத்தையோ எதுக்கு தானோஸ் கம்பேரிசன் ரியலி அப்ளைஸ். அதுக்கான இது ஒரு மருந்து இது அப்படின்னு. தானோஸ்க்கு இவனுக்கு வித்தியாசம் என்னன்னா, தானோஸ் வந்து மைக்ரோ லெவல்ல ஒருத்தர் பார்த்துட்டு உலகத்துக்கு தான் எந்த லெவல்ல பொறுத்துறேன்னா, இவன் வந்து இவனுக்கு எவ்வளவு எம்பத்தினா உன் வாழ்க்கை எவ்வளவு கேவலமா இருக்கு. பயங்கர லெவல்ஸ் ஆஃப் எம்பத்தி இருக்கு மைக்ரோ லெவல்ல ஃபார் ஷூர். மைக்ரோ லெவல்ல மேபி மைக்ரோ லெவல்லயும் இருக்கு. அவன் யாரெல்லாம் துன்புறுத்துறானோ அங்க அவங்க செத்து அவங்க ஃபீல் பண்ணா இவனும் ஃபீல் பண்றான். அப்பேற்பட்ட ஒரு ஆளா தான் இருக்கான். பட் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு I'm giving you a ticket to permanent freedom and joy அப்படிங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, going back to the point I was trying to make, அந்த கடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா the number of people convert ஆகுறது வால்யூம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்ச உடனே then it becomes இந்த வெளியில இருக்கிற கும்பல் உள்ள வர முடியுமா வர முடியாதா, அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆக்ஷன் ஜோன்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சு. But it doesn't use the grammar of a survival film, no? Like it doesn't play for jump scares, it doesn't play it for gore, it doesn't do shady things with that genre. It's thematic, right? அவங்க உள்ள வர முடியுமா முடியாதா, இவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்க, it's still let me clarify. Second half மோசமா சொல்ல வரல. ஓகே, நீ ஆர்கியூ பண்றது நான் செகண்ட் ஹாஃப் திட்டுற மாதிரி நீ சொல்ற, நான் செகண்ட் ஹாஃப் திட்டவே இல்ல. ஆனா முதல் பாதியில இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் வந்து one of the like it's for me it was blockbuster the first half. And interestingly இன்னைக்கு I just opened Twitter and social media for some questions here. One person was saying setup takes too long, no? ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, கடிக்க ஆரம்பிச்ச உடனே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. But I am like இல்ல, இந்த படம் செட்டப் is so gorgeous. Gorgeousனா எப்படின்னா you not for அதுல பேஸ் கம்மியா இருக்கிற மாதிரி கூட உனக்கு ஃபீல் ஆகாது. It's so energetic.
nowhere Even did I while you're setting feel, it up. yeah, nowhere did I feel a lack of taste or it didn't make me restless at all. ஏன்னா it has a job of introducing so many characters ல. இன்னும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது Correct. இவர் வந்து ரோட்ல மியூசிக் வாசிச்சிட்டு இருக்காரு, இவர் ஒரு குடிகாரன், இவர் இப்போ கூடிய சீக்கிரம் வந்து சேருவாரு, அதுக்கப்புறம் இவன் இன்னொருத்தனை போய் கலாய்க்கிறான், அவனை எப்படி அந்த ஏஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. Correct. Correct. இது யூஸ்வலி இந்த இன்ட்ரடியூசிங் இத்தனை கேரக்டர்ஸ் பண்ணும்போது யூ யூஸ்வலி ட்விட்டிங் யுவர் தம்ஸ் அண்ட் ஃபீலிங் லைக் சரி ஓகே சீக்கிரம் ஒன்று சேர்றீங்களா பிரளயத்தை பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். And look at how much he achieves in it, right? It's not just introducing characters. He's introducing all of their sins, quote unquote. He's introducing a dynamic between all of them. He's introducing society at that time. He's introducing what is the currency of power at that time. He's giving you little backstories about what it feels like or what it is to live as a black man in those times or a black woman in those times. There's so much being achieved in that first half. I didn't for a second think. I think not even 1 minute was wasted in that first half. I think no reason also is because the dialogues are fire. Oh, yo. படத்துல அதனால பீக்ல இருக்கான்டா ரயன் கூக்லர். He has written the dialogues himself, right? நான் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்றேன். நமக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் படிக்கணும்னு நினைச்சேன். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், படிக்க ஆரம்பிக்கிறேன். அவனை வேணும்னு சொன்னா அனுப்பிச்சு விடுறேன். அவன் பொண்டாட்டி கிட்ட ஸ்மோக் போய் சொல்லுவான், இந்த காசு வேணா நான் தரேன் வச்சுக்கோ அப்படின்னு. அவன் சொல்லுவா யுவர் மணி கேம் ஃப்ரம் பிளட் அப்படின்வான். இவன் எல்லாம் கேஷுவலா அப்படி திரும்பி பார்த்துட்டு பேபி ஆல் மணி கம்ஸ் ஃப்ரம் பிளட்னுவான். போன டயலாக் என்ன போற கோக்கில் இப்படி அடிக்கிறீங்க உலகத்தைன்ற மாதிரி. அங்கேயும் பாரு இதே டைகாட்டமி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, விச் பாத் டு யூ சூஸ், ஆர் யூ அ பிலீவர், ஆர் யூ நாட் அ பிலீவர், அந்த ஒரு சின்ன டைனமிக் உள்ள அந்த ஒரு புருஷன் பொண்டாட்டி டைனமிக் உள்ளே அந்த ரெண்டு பாத் பாரு. there is a shared trauma that unites them, which is the loss of their child, right? and that shared trauma causes two extremely different reactions. He chooses one path and she chooses a path of her own spirituality and she confines herself to all these rules that she creates for herself, whereas he goes the other way. He goes completely berserk. So abhi he respects her and her belief system also. Absolutely. He doesn't buy it. Yeah. ஆனா அவனுக்கு பெரிய மரியாதை அது மேல இருக்கு. அவன் இன்னமும் அதை டோக்கன் அவளுக்காக அதை போட்டிருக்கான். அவன் நம்பிக்கை இருக்குன்னு இல்லை, அவளுக்காக போட்டிருக்கான். அண்ட் பியூட்டிஃபுல்லி ஆல்மோஸ்ட் ஷோலேஸ்க் ஆர் ஆல்மோஸ்ட் வெரி இந்தியன் சினிமா சென்டிமெண்டலிஸ்ட். அவன் அதை கைட்டினதுக்கு அப்புறம் தான் சாவான். அது இருக்கிற வரைக்கும் அவன் சாவ மாட்டான். அதை கைட்டினா தானே சாவ முடியும். ஹீரோ இல்லாட்டி எப்படி சாவ முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் சினிமா சீன் மாதிரி இருந்துச்சு. பட் முதல் 40-45 நிமிஷம் இந்த செட்டப்ல இல்ல, இது வேம்பயர் படம்னு உனக்கு தெரியறதுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. படம் இது என்னவா ஆக போகுது உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ட்வின்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சொந்த ஊருக்கு வராங்க ஒரு பார் செட்டப் பண்றதுக்கு. ஊர் ஒரு மாதிரி ரேசிஸ்டா இருக்கு, ஒரு மாதிரி டென்ஷன் அப்படியே லேயர்டா இருக்கு இங்க அப்படின்றது மட்டும் தான். இது என்ன ஆக போகுது, ஓ இது ஏதோ ஒரு லோக்கல் பிரச்சனை போல இருக்கு, பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தனை கடிச்சு வச்சுட்டு வேம்பயர் அப்படின்னு. கரெக்ட். நான் அன்பார்ச்சுனேட்லி படம் பயங்கர லேட்டா தான் பார்த்தேன். அது பாக்குறதுக்குள்ள தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வேம்பயர் எலிமெண்ட் இருக்கு படத்துல, இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்கு படத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே எனக்கு அதனால தான் நான் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். லைக் ரயன் கூக்லர் என்ன படம் எடுக்கிறாங்க, நான் போய் தியேட்டர் போய் பாக்குறேன். சிம்பிள். நான் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா ஐ யூஸ்வலி அவாய்ட் வாட்சிங் ஈவன் த ட்ரெய்லர். ஐ அவாய்ட் எனி டிஸ்கோர்ஸ் அபவுட் த ஃபிலிம். முதல்ல ஃபர்ஸ்ட் போய் படம் பார்ப்போம், பிகாஸ் யூ நெவர் நோ வாட் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் யூ கெட். ஸோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் myself, as a writer myself, who's not for a second comparing myself to him or anything, not at all, but I know how many times we work hard on building up to something so that it hits people, so that it catches them by surprise in a theater, and they have that moment of in a theater, right? Imagine that guy who went and watched Sinners without knowing the vampire angle or without knowing the supernatural. That was me. நான் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன், பட் எனக்கு தெரியல. உனக்கு தெரியாது. It must have hit you so differently. Unfortunately, I knew. முதல் வாட்டி உனக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பொம்பளை கரெக்ட் அந்த ரூம்குள்ள இப்படி திறந்துட்டு இப்படி போவா, வாயில ரத்தத்தோட இப்படி உட்காந்து என்னடா நடக்குதுங்க இந்த படத்துல அப்படின்னு. So one of the things I wanted to say is that lots of times when we write screenplays, ரொம்ப meticulously we keep building up to a certain moment where we wanted to grab people and catch them by surprise. அதுக்கப்புறம் வந்து படம்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ட்ரெய்லர் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணும் அப்படின்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயன் கூக்லர் அண்ட் மைக்கேல் பி ஜார்டன் கமிங் டுகெதர் ஆஃப்டர் கிரீட் அண்ட் பிளாக் பேந்தர் இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வராங்கன்னா ஆல் ஃபிலிம்ஸ் ஓகே. ஸோ இல்ல அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஆல் ஃபிலிம்ஸ் எப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் கூக்லர் பண்ண எந்த படத்துலயுமே
இவன் இல்லாத ரொம்ப இல்லாம ஒரு படம் இருந்தது. ஸ்டேஷன்ல இல்லன்னு நினைக்கிறேன். I don't think Michael B. Jordan was there in that. I haven't seen the film. I've not seen the film. I don't think I certainly read that possible. He has been a part of every film of his. Possible. My point is, I wanted to bounce that idea off you and ask you sometime. இது முடி நான் வரேன். இவங்க காம்பினேஷன்ல ஒரு படம் வெளியே வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த படத்துக்கு கண்டிப்பா day 1 இவ்வளவு டிக்கெட் வித்து போகும். அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து படம் ஒன்று ஹிட் ஆகும் இல்லை ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் வெளில எடுத்துட்டோம் நம்ம. எனிவே படம் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன்னா அவங்க வந்து வேம்பயர் ஆங்கிள் சொல்லலை. தி கிரியேட் அ வெரி டார்க் அட்மாஸ்பியர் வேர் தி ப்ரிப்பேர் யூ தட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா திடீர்னு வந்து அப்படின்னு ஆயிடக்கூடாது, அப்படின்னு ஆனுங்கிறதுக்கு ட்ரெய்லர்ல ஒரு டார்க்கான படம் அப்படின்னு சொல்றாங்க. They create a very scary, eerie atmosphere, but they don't actually tell you what's in the film, in the trailer. Setup பண்ணும்போது கூட இந்த படத்தோட first halfலயே அங்கங்க they keep doing this also. They keep doing it. It's very interesting. You don't know why you feel ஒரு discomfort you feel. Correct. Like for example, one of the more obvious examples is அந்த பாம்பு சாவடிக்கிற scene. வேணாம் அதை பத்தி சொல்லாது. ஓகே. என் ஃபோபியா உனக்கு தெரியும்ல. நான் தெரிச்சிட்டேன். ஒரு செகண்ட் நான் பாஸ் எல்லாம் மட்டும் தெரிச்சுட்டு வேற யாரும் ஆன் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சா சொல்லுப்பா. அண்ட் அது பார்த்தா தலையில இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு அதை பொறுமையா டீடைலா ஷூட் பண்ணுவாங்க. சாரி. சோ அண்ட் இட் மேக்ஸ் யூ அன்கம்ஃபர்டபிள், ரைட்? அண்ட் தென் யூ ஆர் லைக், பட் வை இஸ் இந்த டிஸ்கம்ஃபர்ட் இப்போ எனக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு என்ன அவசியம்னு உனக்கு புரியாது. ஏன்னா இவங்க பாட்டுக்கு அந்நேரம் வரைக்கும் ஏதோ பிளான் போட்டு பார் செட்டப் பண்ற வேலையில தான் ஈடுபட்டு. கரெக்ட். ஸோ even in the trailer they do the same thing, right? They set it up but they don't tell you what it is. Unfortunately or fortunately, if you're not Ryan Coogler and you're not making a film with Michael B. Jordan, and if you're not guaranteed to get a crowd on day 1, it's pointless building up a certain payoff in your script as a surprise, because when you eventually start cutting your trailer, you don't have a ready-made audience. ஸோ உனக்கு கண்டிப்பா ப்ரொடியூசர் சைட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லயும் ஒரு ப்ரெஷர் என்ன இருக்குன்னா, இல்லப்பா படத்துல இது இருக்குன்னு சொல்லிடு. ஏன்னா அது இல்லாம அதை சொல்லாம நம்ம ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணோம்னா the truth is fact of the matter is nobody is going to come to this game. See also எவனும் வரவே இல்லைன்னா அப்புறம் என்ன யூஸ் அதை மறைச்சு வச்சு. For me this film is so much more than a vampire film, right? Correct. அதனால it doesn't even feel like ஒரு உண்மையை அவன் மறைச்சு வச்சுட்டான்னு இல்ல, அது ஒரு மேட்டரே இல்லை இந்த படத்துல. அது இருக்கு, கரெக்ட், பட் அது இல்ல இந்த படம். கரெக்ட் 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 கரெக்ட். ஸோ அவன் உண்மையான ஒரு ட்ரெய்லர் தான் அவனுக்கு காமிச்சிருக்கான். கரெக்ட், ட்ரூ தட். ஏன்னா if he set you up for like ஏன்னா நிறைய பேர் வந்து இது டஸ்டில் டான் மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தோட இதுதான் ரிப் ஆஃப். டேய் என்னடா பேசுறீங்க? ஐயோ. Ryan Coogler obviously keeps going back to Michael B. Jordan. I'm the best. As a filmmaker yourself, அந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று ஃபேசினேட் பண்ணுதா? ஒருத்தர்கிட்டயே திரும்ப திரும்ப போவோம், அவங்க கூடயே படங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ண நம்மளுடைய ஓவரால் ப்ராசஸ் செமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதா? அந்த டெம்டேஷன் இருக்கா? I think more than fascinate, it's a thing about comfort, right? Yeah. Sometimes அது ஆக்டரா இருக்கலாம் இல்ல sorry to butt in again, but இத we see with several director actor combination. Yeah. Right? DiCaprio, Scorsese, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் where people gravitate to the same actor. Yeah. அதனால கேட்கலாம். I mean, when it comes to people like Coogler and Jordan, or say DiCaprio and Scorsese, or say De Niro and Scorsese for that matter, you're talking people of such elite skill, like a director on top of his game and an actor on top of his game. But leaving aside their individual excellence. No, for them, imagine it's a match made in heaven. Our rendu perum they work together once, they have a comfort. Why will I go to any other director when I know I have one of the best directors in the world at my disposal? Yeah. Or as a director, why will I go to another actor when I know I have one of the best actors in the world at my disposal? Do you think that of Michael B. Jordan? Do you think he's one of the best actors? Certainly, and I thought the world of him when I watched Creed. I thought he was phenomenal in Creed. That's right. The first film of his that I watched. I think he's an exceptional performer. I think what it brings to the two twins is exceptional. I mean, it's elite level skill what he does in the film. It's so well done. It's not like obvious markers ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்வின்ஸ், இந்த மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் இப்படி பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு நான் மைக்கேல் பி ஜார்டன் பாருடா அப்படிங்கிறது நமக்கே தெரியாம எங்கேயோ ஒரு 1% உள்ள சிஸ்டம்குள்ள இருக்கும். அது தெரிஞ்சிடும். அது போய் சொல்லவே சொல்லாது, கண்ணில் தெரிஞ்சிடும். அது அந்த ஒரு ஷோ போட்டிங், அந்த ஒரு பாடுறா நான் நடிக்கிறேன்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கண்ணில். கொஞ்சம் கூட தெரியாம அப்படியே சரண்டர் பண்ணி நம்ம ஆளுங்கெல்லாம் யூஸ்வலி என்ன பண்ணுவோம்? நம்ம ஆளுங்கெல்லாம் மோஸ்ட்லி ஒரு பெரிய ஒருத்தன் கோழை, ஒருத்தன் வீரன், ஒருத்தன் ஸ்டைலானவன், ஒருத்தன் இல்லாதவன் அப்படின்னு.
பட் இது 2 பேருமே கெத்து, 2 பேருமே வயலண்ட், 2 பேருமே ஸ்வாக். There are so many differences and they're all அப்படி இருந்தும் ஒன்னால ஒருத்தனை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிடும் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா, ஓ இது ஸ்மோக், இது ஸ்டாக். கரெக்ட். திருச்சிட்டா அதெல்லாம் பயங்கர ஹை லெவல் ஆஃப் ஸ்கில். நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ரோல் பண்ணிருக்கான், இவ்வளோ ஆத்தர் பேக் ரோல் பண்ணிருக்கான், ஆனா வெளியே வந்து ஃபர்ஸ்ட் 10 minutes யாரும் மைக்கேல் பி ஜார்டன் பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வெளில வந்து சொன்னாலே அதுல ஏதோ கொஞ்சம் ஒரு ஷோமன்ஷிப் இருக்குன்னு தான் அர்த்தம். வெளில வந்து சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் யா, கோயிங் பேக் டு யுவர் क्वेश्चन, I think sometimes you develop a certain comfort with people you work with where you feel like it's very, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணது ரொம்ப ஈஸின்னு தோணும் நமக்கு. ஏன்னா ஒரு வேவ் லெங்த் மேட்ச் இருக்கும், இல்லை நம்ம பேசுறது கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சுப்பாங்க, கரெக்டான விதத்தில் புரிஞ்சுப்பாங்க. இட்ஸ் இஸ் ஸோ ஈஸி டு ஒர்க் வித் சம் பீப்புள் அண்ட் யூ ஏர்ன் ஈச் அதர்ஸ் ட்ரஸ்ட். நான் வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே கூட வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணுறோம்ல, அது வந்து தட்ஸ் அ லக்ஸுரி. நான் இப்படி டைரெக்டாக ஒன்று கேட்குறேன். ஐ நோ கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பண்ணதில்லை, ரஷ்மிகா கூட ஒர்க் பண்ணதில்லை. Like you think the world of நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருப்பேன், I can't wait to keep making films with that. Absolutely. So இதுக்கு மேல கேப் கிடைக்கும் போதெல்லாம் would you look to first cast? Absolutely. I'm not kidding. I've already narrated another script to her. Of course I am making 2 films before that one, because I have my commitments and she has hers. But நான் ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிட்டேன் அவகிட்ட, அவளும் ஓகே சொல்லிட்டா. அந்த படத்தை ஏதோ ஒரு பாயிண்ட்ல பண்ண போறோம். அந்த படம் ஒரிஜினலி the protagonist was a man. Okay, I loved working with Rashmika so much. You changed the gender. We developed this fantastic mutual comfort where I said, to hell with that, I'd rather work with Rashmika. So I changed that protagonist to a woman and said I'd work with Rashmika on that film. And I went and narrated it to her. She loved it. She's already okayed it. Okay. So yeah, I really hope it clicks and we get to do many films together. Okay. அது ஒன்று இருக்கு. அது எப்படி சொல்லுது, அது sometimes you know how like you don't get to choose your parents, you don't get to choose your school most of the time, you get to choose your friends. You have your friends because you liked it. You know what I mean? So when you can find a collaborator whose skill is at a very high level, they are able to match your passion and you also like them and you have a trust, why wouldn't you work with that person? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? Exactly. ஏன் நமக்கு like தெரியாத ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் இது காம்ப்ரமைஸ் பண்ண பாப்பேன், தப்பி தவறி அங்க போய் இது ஒர்க் அவுட் ஆனதா இந்த கமிட்மெண்ட் ஃபோபியாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட் இது. இது வந்து என்ன சொல்றது, நான் ஏற்கனவே கமிட்டட், இன்னொருத்தர போய் ட்ரை பண்ண வேண்டாங்கிற ஃபோபியா. இந்த படத்துல இல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் செக்ஷுவல் அண்டர் டோன் இருந்துகிட்டே இருக்கு, செக்ஷுவல் எனர்ஜி. ஆல்மோஸ்ட் பிரிட்டி மச் எல்லா கேரக்டர் கிட்டையும் நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூ திங்க் அது ஒரு செக்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக இந்த பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அசோசியேட் ஆனதுனால இந்த படம் சின்னஸ் பத்தினதுனால அப்படின்ற மாதிரி நீ பாக்குறியா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது you make any more of that? Actually, it's interesting that you bring that up. I'm wondering, see, இப்போ for example horror films, survival thrillers, slasher movies, exploitation films, இது எல்லாமே செக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். They sell these films with sex usually, right? It's obviously not used that way here. Definitely. The sex in the film doesn't have an obvious exploitative male gaze. It's clearly not there to sell tickets. That much is very obvious. It's clearly used very thematically, right? Because if you wanted to sell tickets with the sex scenes, I don't think you would have shot them that way. It's very emotional almost. It's extremely emotional, right? Even a stack convert பண்றதுக்கு அவ vampire மாறி திரும்ப வந்ததுக்கு அப்புறமா when she climbs on him, அந்த இடத்துல கூட Stack is so much in love with her. Yeah. And that comes through so much more. Correct. Not like இந்த படம் வந்து இப்போ பாரு இந்த செக்ஸ் சீன்ல இந்த ஒயிட் கேர்ளை வச்சு நான் உங்களை டர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்றேன்ற ஒரு அடிப்படை இன்ட்ரெஸ்ட் கூட அது காமிக்காது. I think it's the first main character in the film that gets converted, right? After the girl herself. And we don't get to see her conversion. We get to see only his conversion. In a sense, again, the philosophy of the villain and the life that he promises is so seductive. Not sexually, but otherwise, so seductive. He's promising, like I said, equality and music and dance and reverie all your till eternity. It just makes so much sense for him to be converted for the first time using sex. Because the lifestyle that is being promised itself is so seductive. But even otherwise, ஒரு கேப் கிடைக்கும் போதெல்லாம், like for example, ஒரு இடத்துல வந்துட்டு ஐ திங்க் ஸ்டாக் தான் நினைக்கிறேன், ஒருத்தனை ஹையர் பண்றதுக்கு போவான் போற போக்குல. ஹையர் பண்ண போயிட்டு இருக்கும்போது அங்க அவன் என்னென்னவோ சொல்லி கூட கன்வின்ஸ் பண்ணலாம். அவன் என்ன சொல்லுவான்னா, அவன்கிட்ட நான் உனக்கு கொடுக்குற பைசா எந்த அளவுக்குலாம் பொண்டாட்டி பின்னாடியே இருப்பா,
பொண்டாட்டி உனக்கு ஓரல் கொடுப்பா, நான் அவ்வளவு பைசா அவனுக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை டெம்ப்ட் பண்ணுவான். Like it didn't even need to take on those sexual undertones on the conversation, for example. Now that you're telling me this, no, It's everywhere. I'm thinking because the church and Christianity is clearly one significant aspect of the thematic exploration of the film. I'm trying to think if all the main characters in the film, do they all represent one of the 7 deadly sins? Do they? One of the 7? Like the 7 deadly sins. No, I know. Does each character represent any one sin? Is there something we completely missed while watching the movie? யோசிக்கணும் போல. Gluttony யாருக்கா இருக்கானே? எல்லாரும் பயங்கரமா சரக்கு அடிப்பாங்க. I don't know whether that qualifies. The singer in a sense is a glutton in the sense that he comes because of the whiskey for no other reason. He does actually. Yeah, he's already there and pretty smashed. He's drinking through the way he wants. The only reason he agrees to come is because of whiskey. உண்மை. Is this அந்த பியர்? அந்த ஒரு பியர் ஒன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அவன் மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் ஒன்னு கொடுப்பான். உனக்கு என்னைக்கும் தெரிய போறது இல்ல. ஏன்னா நீ குடிக்க மாட்டேன். So he could be gluttony. Jealousy. Maybe stacked. Love, is that possible? Is he envious of her on some way that he's not admitting? No, definitely not. Yeah, definitely not. In fact, he says it openly. அவன் சொல்றதே நான் உன்னை விட்டு போனதுக்கு ரீசனே அவன் கேட்பான். நீ அதான் உடைய நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், the only reason I left you alone is so that is the only way I could protect you அப்படின்னு. He didn't want her to be seen in that society in love with the black man. அத்தபடி எனக்கு jealousy தெரியல. Maybe go back home and think about it. Maybe now that you brought that up, I'm like, hey, hang on a second. So somebody is lust, is someone else? Everybody is lust. In a sense, yeah. Everybody pretty much. Like I said, இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நடுவுல ஆனா இந்த படம் வந்து லஸ்ட் எந்த விதத்துலயுமே ஒரு பாவமாக ப்ரொஜெக்ட் பண்றதுலயோ அது ஒரு அதான் இந்த படமே வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வெளியில இருந்து நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு டெக்காடன்ஸ், ஒரு லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு லேக் ஆஃப் டிசிப்ளின், இப்படிலாம் தானே அவனோட அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பார்ப்போம். பட் இஃப் யூ கோ தேர் இன்சைட், இட்ஸ் ஜஸ்ட் அன் எஸ்கேப். It's just a few hours of joy. It's a few hours of rasane, of art and music. And I think the problem with how we approached it is the 7 deadly sins la edella horundum nama பேசிட்டு இருந்தோம்ல. நீ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை நேச்சுரலா வல்னரபிளா ஆத்தென்டிக்கா ஒரு சில மணி நேரங்கள் காமிச்சேன்னா இது எல்லாமே அதுல கவர் ஆக ஆரம்பிக்கும் நேச்சுரலாவே நினைக்கிறேன். உள்ள ஒவ்வொரு சின்னம் தனியா பொருத்தி அனுப்பணும்னே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் குடிக்கு போதையா இருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு காதலி இது என்ன தொட்டா போதுன்ற சந்தோஷம் கிடைச்சா போதும். எல்லாரும் மனுஷங்க தான், கெட்டவங்களா நல்லவங்களா, அவன் ஹியூமனா இருக்கான். மனுஷன் டைலாக் தான், நீங்க நல்லவரா கெட்டவரா தான் அவனுக்கே தெரியாதுப்பா, தெரியலையாப்பா தான் சொல்ல முடியும், யாருக்கு தெரியும். ஸோ ஃபேர் எனஃப். Do you remember any specific visual touches in the movie that ஐயோ இந்த மொமெண்ட் நான் பயங்கரமா ரசிச்சிட்டேன்? Of course அந்த 5-6 நிமிஷம் மேட்டர் நம்ம பேசிட்டோம். இதுக்கு மேல அதுக்கு லவ் லெட்டர் கொடுக்க முடியாது. We pretty much made love to that scene. I think it's not so much about the visual itself, but I think the visual where they choose to cut when Stack's ex-girlfriend, when she says, you guys get away from here, and she turns around to start walking inside the bar again, the juke bar again, and they show him get up in an unworldly way, but they don't show you biting her. Correct illa. And at that point you're like, டே எடுத்தோன்னே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கண்டிப்பா டர்ன் பண்ண மாட்டாங்களே, இருக்காதே, என்ன நடக்குதுங்க, இவ எதுக்கு வெளியே போனா, ஐயோ அந்த டென்ஷன்ல பாத்துட்டு நமக்கு புசுக்குன்னு கட் பண்ணு எனக்கு வந்து டேய் கலாய்க்காதீங்கறான் காமிங்க அந்த மாதிரி. That was the most unforgettable moment for me. And then for them to reveal later that which is why I kept thinking about it, is there a conscious choice to not show him turning people? Was there a conscious choice to not show him biting? Because in Ryan Coogler's mind, he is offering one solution just like the other side is offering another solution. I refuse to look at either of them as villains. And caught in between are normal human vulnerable people who are prone to this some days and this some days, but they can never fully belong in either extreme, right? So I think that cut was just jolted me. I think that cut was my but for you watching the film not knowing it's a vampire film, it might have been very very interesting. The first time they reveal the husband, இல்ல அந்த ரூமையே அவங்க லைட் பண்ண விதம், இவனோட கண்ணை கேப்சர் பண்ண விதம், அந்த பிளட்டை வந்து ரொம்ப ஆக்சென்சுவேட் பண்ணாம, பட் அப்படி இருந்தாலும் யூ கேன் டெல் தட் அந்த வெள்ளை தோல் அப்படியே ஒரு ரத்தம் அப்படி வளர்த்துக்கிட்டே அவன் அந்த creepy, I think he's a great actor too.
க்ரீப்பியா ஒரு மூஞ்சி இப்படி ஒன்று வச்சுட்டு ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சிரிச்சுட்டான்டா. வந்துருவாரு அவருக்கு, நீ கொஞ்சம் வருத்தப்படாத சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சிரிச்சுட்டான். பட் எனக்கு there was one transition. எது தெரியுமா, ஸ்மோக் வந்து அவனோட ஒய்ஃப் கூட he makes love to her. ஓகேவா? இந்த இடத்துல அவன் ஆல்மோஸ்ட் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அரவணைப்பு கலந்த ஒரு காமம் இருக்கும் அந்த இடத்துல. வா நீ நீ வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள they get into it. Okay. You talk about the first time when he goes to visit her. ஆமா. I mean, it's love. It is definition love making. It's not sex, it's love making. Yeah. And it is very emotional. அந்த இடத்துல the music kicks in. Okay. அப்படியே ஸ்லோவா அப்படியே வரும் ஒரு கிட்டார்ஸ், அப்படியே ஒரு மியூசிக் அப்படியே பேக்ரவுண்ட்ல. அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகாம அது பாட்டு கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அங்கிருந்து நேரா கட் பண்ணி they'll show you stack and the others இந்த வண்டியில அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, that portion இங்கேருந்து ஆரம்பிச்சு டு ஷோ த crescendo ஆஃப் their லவ் மேக்கிங் while the music அது கூடவே சேர்ந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கும் போது கட் பண்ணி மியூசிக் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பட் அதனுடைய கண்டினியூவேஷனா இந்த சைடு இன்னொருத்தனை காமிச்சிட்டு இவங்க வேற விதத்துல ஜாலியா இருப்பாங்க. What is this control over the visual medium that for a guy so young, I already think he's a master, man. Incredible. I mean, I loved Creed. For him to be able to deliver films like a Creed and then a Sinners and then a Black Panther in between, I mean, yeah, I think Coogler station. I think Wakanda Forever எனக்கு அந்த அளவு work ஆகல. I thought there were interesting moments in it for sure. But I don't think he directed it. No? He did. Coogler. Sure? Yeah, Coogler film. I thought it was one of his assistants that he doubled down on Black Panther and did the sequel also. Oh, correct. Yeah, correct. So for Coogler, இவங்களும் he has also been marvelized அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வர ஆரம்பிச்சது. Black Panther of course an all timer. பட் இந்த படம் வரும்போது ஓகே are we missing out, அந்த கவலை வர ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு. ஒரு நல்ல டைரக்டரை நம்ம இந்த சூப்பர் ஹீரோ விஷயத்துக்குள்ள நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோமா. பட் ஃபார் ஹிம் டு எமர்ஜ் அவுட் ஆஃப் இட், சம்பந்தம் இல்லாம மேக் சின்னர்ஸ் தட் written by him, proper author. I mean, I heard an interview also where he was saying that it was important for him as a creator to do a film like this. One cleanse, one reset for adhe like what Girlfriend was for you in a way. I mean, I don't know. I'm not making Marvel movies now. I don't know if I needed a cleanse. Yeah. But yeah. I wish I was making Marvel movies. I wish I was getting those paychecks. But yeah. That was one thing. Yeah. No, I think there is one other thing that I want to talk about. We're sitting here as two South Indians who immensely enjoyed the film, and we've been talking about it for an hour now. படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் பயங்கரமா தோணிக்கிட்டே இருந்தது, which is that இந்த படத்துல எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ சின்ன சின்ன சப்டெக்ஸ்ட், எவ்வளோ பயங்கர பவர்ஃபுல்லான விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிய கூட தெரியல. ஏன்னா I'm not an African American. I haven't lived in that era. Generations worth of trauma hasn't been passed down to me generation to generation. எனக்கே இந்த படம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ மூவிங்காக இருக்கு அப்படின்னா, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா பிறந்து வளர்ந்துருந்தேன்னா, நான் ப்ளூஸ் மியூசிக்கை நான் என் சின்ன வயசுல இருந்தே அதை தேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படம் இன்னும் எவ்வளவு மூளை தெரிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு சூப்பர் கலாய் ஒன்று இருக்கும். இந்த ப்ளூஸ் மியூசிக் வரும்போது அவங்க ஒயிட் பீப்புள் பத்தி நரேட் பண்ணுவாங்க. நாங்க ஒரு வாட்டி போய் ஒயிட் பீப்புளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் ப்ளூஸ் மியூசிக். அதுல பயங்கர கிண்டலா ஒன்று சொல்லுவான், ஆல்மோஸ்ட் ரிதம்க்கு கால் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாரும் பார்த்து சிரிச்சுப்பாங்க, தாண்டா பசங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரிதமுக்கு கால் ஆட்டிட்டு கரெக்டா ரிதம் காட்டிட்டு இல்ல. கேன் யூ இமேஜின் ஜோதி, இப்போ எப்படி சொல்லுதுடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு கர்ணன் மாதிரி ஒரு படம் பாக்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கண்டிப்பா கர்ணன் ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு டவுட்டே கர்ணன் பாக்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து கண்டிப்பா கர்ணன் பிடிக்கும். அதுல எனக்கு டவுட்டே இல்லை. இட்ஸ் சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸ். ஆனா நம்ம கர்ணனை உணர்ற மாதிரி அவங்களால உணர முடியாது. என்னதான் இருந்தாலும் அந்த லிவ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் சொசைட்டி, கர்ணனையே நம்மளால உண்மையா உணர முடியுமான்ற ஒரு கேள்வி, அது அடுத்த கேள்வி. பட் நம்மளையும் மீறி அவனுக்கு இன்னும் புரியவே இல்ல. அதுல உன்னிப்பான எவ்வளவு விஷயங்கள் நான் வந்து கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணிருப்பான். ஆனாலும் அது ஒரு படமா பயங்கரமா ஒரு மாஸ்டர் பீஸா என்ஜாய் பண்ணலாம். நம்ம இப்ப வந்து சின்னஸை என்ஜாய் பண்ண மாதிரி அது எவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்ணு கூட தெரியலன்னு நான் யோசிக்கிட்டே. ஒரு 2 பிளாக் பீப்புள் வந்து இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு see இவங்க பார்வையில என்னவா பாக்குறாங்க. அவங்க ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷப்பட்டது சின்னஸ் பொறுத்த வரைக்கும், தட் இது ஒரு பிளாக்
பிளாக்ஸ் பத்தின ஒரு படமாக பார்க்கப்படாததை நினைச்சு அவங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஓஹோ பிகாஸ் ஃபார் தெம் தேர் சேயிங் இதுதான் அச்சீவ்மெண்ட். இல்லைன்னா இதை சுலபமாக இந்த படத்துல காஸ்ட் மெம்பர்ஸ் இருக்குன்னா 90% கிட்ட பிளாக் பீப்புள். ஆமா ஓகேவா? ஆனா இந்த மாதிரி படங்கள் யூஸ்வலா எப்படி பார்க்கப்படும்னா, இது பிளாக்ஸ் பத்தின ஒரு படம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தள்ளப்பட்டுரும். அப்படி இருந்தும் இது பீப்புள் பத்தின படம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சே ஒழிய, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக தான் கன்சியூம் பண்ணப்பட்டுச்சே ஒழிய, இது and yet it discusses their life, their trauma, their music, all of that. they would have seen it in a way that nobody else would have seen it. They would have, but they are so and it's happy. so enjoyable for everybody else on And they are so happy it's not being categorized as a this is a black score. அப்படின்ற மாதிரி ஆகாதது ஒரு எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் கூக்லர் பண்ணது நமக்காக. இன்னும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருலன்னு அவங்க 2 பேரும் அவ்வளவு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பொறுத்து பேசிக்கிட்டு. I know what you mean. I think அந்த ஒரு 5 minute சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ஹியூமனிட்டிஸ் டெஸ்ட் மாதிரி நினைக்கிறேன். இப்போ நம்மவே வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல பார்க்கும்போது அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், ரூல்ஸ் பயங்கரமான ரூல்ஸ் தான் பேசுவாங்க. நான் இது கரெக்ட் இது தப்புலாம் சொல்ல, நானே எப்படி சொல்லுது, நானே பயங்கர ரூல்ஸ் தான் போட்டு வாழறேன். நானே ஒரு ரூல்ஸ் ராமானுஜம். ஆனா அந்த ரூல் நான் என்னத்திட்ட போய் சொல்லவே மாட்டேன். நீ அப்படி வாழணும்னு நான் பேசவே மாட்டேன். ஒருத்தருக்கு ஒன்னு வாழ விடுங்கடா. லிவ் அண்ட் லெட் லிவ் இஸ் மை philosophy in life, right? As long as you are not encroaching upon another person's freedom, live your freedom to your fullest, right? That is my outlook on life. பட் பயங்கரமா ரூல்ஸ் தான் பேசுவாங்க. இது இப்படி, அது அப்படி, இது இப்படி, நீ அதுக்கு ஒத்துக்கலவே நீ ஆன்டி இது ஆன்டி அது இப்படிலாம் ஆரம்பிச்சிருவாங்கல்ல. I think this film as such and that 5 minute segment will be a great litmus test for a lot of people. அதை காமிச்சிட்டு அவங்க ரியாக்ஷன் என்ன பார்த்து தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி அப்படின்னு. என்னது இது சாக்கடிச்சிட்டு பயங்கர அப்படின்னு சொல்றாங்களா? நான் see obviously you and I are not sitting here and saying எல்லாரும் போய் சரக்கடிக்கலாம் சொல்றேன். And coming from a teetotaler, நான் சரக்கடிக்காத ஒரு பையன். But I'm saying just to when you watch people come together and for a few minutes because of music live. Yeah. Because of music, log into that music and forget everything else and just come together, be united and live in that moment. அதை பார்த்து உனக்கு கோவம் வருதா, நீ ட்ரிகர் ஆவறியா, இல்ல அதை பார்த்து ஒன்னறியாம உன் முகத்துல ஒரு சிரிப்பு பூக்குதா, அதை பார்த்து ஒன்னறியாம உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒண்ணு ஏற்படுதா, அதை வச்சே நம்ம வந்து நீ என்ன டைப் மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சிடும். படத்துல சாமியோட மியூசிக் ஒண்ணு பண்ணதுன்னு சொல்றாங்கல்ல, உனக்குள்ள புதஞ்சு கடந்த விஷயங்கள்லாம் வெளியே எடுத்துட்டு வந்துடும், கடந்த காலத்துக்கு கூட்டு போகும், எதிர்காலத்துக்கு கூட்டு போகலாம். Broadly speaking, சாமி இசை அது செய்யுது ஓகே, பட் இசையாக செய்ய முடியும். Absolutely agree with you. Absolutely. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு மேஜிக்கல் ஃபோர்ஸ் நினைக்கிறேன். இந்த நம்ம உலகத்துல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்கல் ஃபோர்ஸ். எப்பேற்பட்ட சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நீ அதை கேட்டோ உனக்கு அந்த இடத்துல இன்னொரு சக மனுஷன் கை இல்லாம உன்னால ஓரளவுக்கு ஓகே, யாரோ நம்ம லைஃப புரிஞ்சுக்கிட்ட அவன் பாதி சமயம் நமக்கு வந்து நம்ம இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறோம், இவ்வளவு சந்தோஷங்களை சந்திக்கிறோம், இவ்வளவு நடக்குது நம்ம லைஃப்ல ட்ராமாட்டிக்கா, பிறக்கிறோம், வளர்றோம், ஸ்கூலுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், ஐயோ இவ்வளவு புது மக்கள், அங்கிருந்து கரியர்ல கஷ்டப்படுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைங்க பெற்றுக்கிறோம், இது எல்லாமே நமக்கு பயங்கர ட்ராமாட்டிக்கா தெரியுதுல்ல. எவ்ரிபடி is born, experiences exactly the same thing and dies. So கொஞ்சம் மேல இருந்து பார்க்கும்போது our lives are not special, everybody is going through the same thing, but அது உள்ள இருந்து வாழும்போது our lives are very special. But sometimes you feel like nobody up there understands how dramatic and how special your life does not matter because there is music. I think music helps bridge that gap. Exactly. When you listen to music you feel like somebody understands my life, somebody understands what I'm going through. I think that is the beauty of music. And I think that is how music is used in this film as well. Right. ஏன்னா இது வழியா அவன் வந்து பிளாக்ஸோடைய ட்ராமா எதுன்னு அவங்க பேசவே வேணாம். அந்த மியூசிக் கேட்டாலே போதும். அந்த மியூசிக் அவங்க வைப் ஆகுற ஒரு முறை, அவங்க பார்வை, அவங்க ரியாக்ஷன்ஸ், அவங்க ரெஸ்பான்சஸ் டு இட் பார்த்தாலே அதுக்குள்ள இருக்கக்கூடிய சோகம் சந்தோஷம் எல்லாமே ஆர்கைவ் பண்ணப்பட்டிருக்கு இல்ல. Like I say, John Lennon's Imagine. I mean, I swear, I think Lennon would have seen it. And நான் கேட்டல 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ட்ரிகர் ஆகி என்னது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, அதை பார்த்ததும் அவங்களுக்கே அறியாம ஒரு ஆனந்தம் ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. லெனன்லாம் வந்து இந்த லைஃப்ன்ற பிசினஸ் யாருக்கும் புரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை இல்லையா. ஸோ இது மத்தியில ஆனா மனுஷனா வாழ்ந்துட்டு போறது பெட்டர். இசை இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதை அனுபவிச்சுட்டு போகணும். எனக்கு இப்போ கூட எந்த டவுட்டு, இவ்வளோ பேசணும்ல, இந்த படத்தை பார்த்த போது என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியுது, உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த படம் எவ்வளோ பியூட்டிஃபுல்னா, இதை தோண்ட இதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா அது எவ்வளோ ஆப்ஸ்ட்ராக்ட்னா,
கேட்குறவங்களுக்கு புரியுமா கூட எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் பேசணும்ல, இதில் ஏதாவது யாருக்காவது புரியுமா? படம் பார்த்தா புரியும். இல்லை பார்த்தாலும் நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் புரியும். இல்ல இது மேலோட்டமா ஒரு ஹாரர் படமா பார்த்துட்டு ஓவர் ரேட்னு தான் சொல்லுவாங்க. இல்ல ஐ திங்க் வாட் டஸ் டு யூ, ஹவ் இட் மேக்ஸ் யூ திங்க். அவங்க இதுக்குள்ள அந்த 5-6 மினிட் போர்ஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ண முடிஞ்சால் அதனுடைய அதுக்கு மட்டும் இல்ல அடிப்படையா நான் பேசிக்கா சொல்றேன், அது உங்களுக்கு நடந்துச்சுன்னா பேசுன எல்லாமே புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி பயங்கர அப்சாக்டா என்னமோலாம் பேசிருக்கோம் நம்ம. நீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? என்னடா உணர்ந்துட்டு இருக்காங்க இவங்கன்னு தோணுச்சா? இல்ல என்ன தோணுச்சு? பை தி வே, வெல்கம் டு மை கான்வர்சேஷன். திஸ் இஸ் ஹவ் ஜெனரலி கான்வர்சேஷன். கவலைப்படாத. கடைசியாக இந்த படத்தினுடைய கடைசி சீனியை பேசலாம். போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு மொமெண்ட் ஒன்று வருது. அந்த 2 பேரும் வராங்க. சாமி வயசான ஒரு டைம். போஸ்ட் கிரெடிட்ஸ் ஐடியா ப்ராபப்ளி கூகுளருக்கு மார்வெல்ல இருந்து வந்துச்சான்னு தெரியல. அதுல பண்ணி பழக்கம் ஆயிடுச்சா? No, but it's a great, like we had a half an hour discussion in this interview about it. What could be the meaning? Because you said அந்த இடத்துல இவன் சூஸ் பண்ண ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொமான்டிசைஸ் ஆகப்படுது, நாட் த வேம்பயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி யூஸ் சொன்னேன். நான் சொன்னேன், ஆனா நீ பாரு அந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ணி சாக போறவன் ஒருத்தன், அவனும் தட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அதுதான் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன? ஏதோ ஒரு வாட்டி உனக்கு ஒன்று நடக்கும், அது மேபி உன் லைஃப்ல நீங்கள் நடக்கவே நடக்காம இருக்கலாம். அதுதான் the beauty and the sadness of human experience. Correct. So he's still perfectly human only there. The fact that when he says absolutely எனக்கு அப்பதான் நடந்துச்சு, அதுதான் என்னுடைய சந்தோஷமான தினம், அதான் மனுஷன் அப்படிதான் இருக்கான். So ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ண ஒருத்தனும் that was the best day of my lifeங்கறான். வேம்பயர் எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ண இவங்க 2 பேரும் கூட it was the best day of our lives அப்படிங்கறாங்க. So there also I felt like he's not romanticizing just one choice. He's just put a neutral passive lens and said you take what you will from it. இவ்வளோ இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற ஒரு சீன் அது. ஸோ அது ஒரு மார்வல் இன்ஃப்ளூயன்ஸ்ல எழுதின ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை நான் கண்டிப்பா பார்க்கல. ஐ மீன் there's so much meaning in that scene. It helps. No, but it helps you understand the spirituality and the philosophy of the film better. எனக்கு புக்ஸ்லயே இந்த ப்ரோலாக் எபிலாக் அப்படின்ற ஒரு ஐடியா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஸ்ட்ரக்சரலி நானும் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்றதுனால ஸ்ட்ரக்சரலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஐடியா. ஐ ஃபீல் லைக் அதுக்குள்ள ஏதாவது ஒரு எந்த கதையை நீ எழுதினாலுமே அதுக்குன்னு ஒரு அழகான ஒரு இடம் ஒண்ணு இருக்குன்னு. கரெக்ட். ஏதோ அது நீ எக்ஸ்ப்ளோர் மெயின் கதையில எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஏதோ ஒரு அழகான ஒரு விஷயம், ஒரு குட்டி எக்ஸ்டென்ஷன், ஏதோ ஒண்ணு அங்க ஒண்ணு அழகா உட்காரும் அப்படின்னு தோணுது. இந்த படத்துல எஸ்பெஷலி லைக் அங்க முடிக்காம இங்கேயே முடிச்சிருந்தாங்கன்னா ஐ திங்க் இட் would have been far more a genre horror film than a thematically dense film. இந்த இடத்துல இந்த சீன்ல வந்து முடிக்கலைன்னா அந்த ஒரு தீமேட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான ஒரு எவ்வளோ தீனி அந்த ஒரு சீன்ல கொடுக்குது நமக்கு. ஸோ எழுத்தாளர்கள் அப்படின்னு பேசுறதுனால அஃப்கோர்ஸ் நமக்கு பிடிச்ச படம்லாம் பார்த்த உடனே இல்லை ஓ இது சூப்பரா இருக்கு, ஏதோ ஒன்று அதுக்குள்ள நமக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஸ்பார்க் பண்ணோம் ஐடியாஸை. அந்த வகையில இந்த படம் பார்த்துட்டு was there any part of it that resonated with the writer, with the creator in you, that felt like oh wow, oh you can do this, maybe I should try this sometime? That never happens with me. No, never. Especially if I really like a film. ரொம்ப பிடிச்சி போச்சு படம் அப்படின்னா நான் அதை பியூர்லி ஒரு சினேஃபைல் ஆகவும் ஒரு ஆடியன்ஸ் ஆகும் மட்டும்தான் பார்ப்பேனே தவிர the filmmaker in me or the writer in me never. And honestly I have அதே அவங்க மாதிரி ஆவணும்ன்ற அவசியம் இல்லை, அவன் மாதிரி ஆவணும் இல்லை. பட் தெரியல, I just begin enjoying the film so much that எனக்கு மேல வந்து இந்த மாதிரி நம்மளோட படம் எடுக்கணும் இந்த தாட்லாம் வரவே வராது. I never thought of a story idea because I watched the film. Not the idea itself, you know what I mean. Yeah. Like I don't think any film could be anything. It could be a device, it could be about flashback இப்படி அணுகலாமா, நான் இப்படி யோசிச்சதுல flashbackனா நான் எழுதினா நான் யூசுவலா flashback இப்படி தான் நான் அந்த மாதிரி எடுத்துட்டு போகுவேன். அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை ஜஸ்ட் உள்ள போட்டு வச்சுக்கேன். பட் அதனால எனக்கு ஒரு ஐடியா வருதுன்னா அந்த ஐடியா நான் அங்கேயே ஷூட் டவுன் பண்ணிருவேன். ஏன்னா ஒருத்த பார்த்து ஒரு ஐடியா வருது அப்படின்னா அது யூஸ்வலி ஹெல்தியா இருக்காது அப்படின்னு தோணும் எனக்கு. எல்லாம் ஒரு ஆப்ஷன். அது ஃபவுண்டேஷன்ல போயிடணும். ஃபவுண்டேஷன்ல போய் என்னைக்கா ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஃபவுண்டேஷன்ல போச்சா எது அந்த மாதிரி ஏதாவது நிறைய உள்ள போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கூட எனக்கே எனக்கு தெரியல, கண்டிப்பா நிறைய போயிருக்கும். பட் ஐயோ எவ்வளவோ உள்ள போயிருக்கு. பட் யா ஐ திங்க் இப்போ கேட்கறதுனால சொல்றேன், இப்போ I'm sitting and thinking about it, I think the one inspiration was maybe to make a genre film that's actually not a genre film. You know what I mean? That is so thematically rich and dense and yet not pretentious, not intellectual for the sake of being intellectual, and
and respects with affection all kinds of audiences. So for a certain kind of audience, it's giving you a swashbuckling genre film, which is a top class horror film. And for those who seek more, very effortlessly, in a very unpretentious way, it's letting you dig deeper. Yeah, I think that might be nice to do one day. Yeah. எனக்கு என்ன சொல்றது, I do. I have already written a script and I hope to make that next, which is, in a sense, there is a lot more to it than meets the eye. But that I thought of that film like 3 years back and written the screenplay 2.5 years back. So, but yeah, someday maybe, or maybe someday make a horror film. எனக்கு ஒரு பிரச்சனை தெரியுமா, I would love to direct a horror film someday. I don't think I can ever write a horror film. சரி, ஓகே, நம்ம பேசுவோம். எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ எனக்கு வந்து லைக் எனக்கு ஹாரர் படமே, அன்லெஸ் தேர் லைக் த சின்னர்ஸ், எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். எனக்கு வந்து படம் லாஸ்ட் 15 minutes வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது படம். லாஸ்ட் 15 minutesல இதான் மேட்ரு அப்படின்னு காமிக்க. படம் பேர் சொல்லன்னா there's no point in this exam. வெப்பன்ஸ். ஓகே ஓகே. படம் கடைசி 15 நிமிஷம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். என்னடா பிரிச்சிருக்காங்க, என்னடா இப்படி எடுத்திருக்காங்க, இப்படி எழுதிருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கடைசி 15 minutesல இதான் மேட்டர் அப்படின்னு அந்த ஹாரர் ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல, எனக்கு புரியுது. ஒரு ஹாரர் படமே நீ தான் பண்ணுவ. அண்ட் தேர் இஸ் அ வாஸ்ட் ஆடியன்ஸ் தட் லவ்ஸ் ஹாரர் ஃபில்ம்ஸ். தே ஃபைண்ட் அ ஃபேசினேஷன் இட். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தேம். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நல்ல படம் கடைசியில் இதாக காமிக்கும் போது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லா ஹாரர் படமே இதுதான் பிரச்சனை. அதான் இப்படி சின்னர்ஸ் பத்தி பேசிட்டு நல்லதை நம்புறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா மியூசிக் கேட்கும்போது தன்னுடைய தாட்ஸ் இன்னொருத்தர் மைண்ட்ல இருந்து வருது, வெர்பலைஸ் ஆகுது. ஓகே, நம்ம ஐ ஃபீல் சீன் நிறைய நமக்கு தோணல மியூசிக்ல. நிறைய பேருக்கு when two people vibe about a film and they love the film, they feel the same way. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல கூட இருந்து நம்ம கூட பேசுற ஒரு அனுபவம் தான் அந்த சீன். எக்ஸாக்ட் அதேதான். அவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, வைப் ஆகிட்டு இருக்காங்க, மேல நெருப்பெல்லாம் அப்படியே கொடுத்து. I'd love to read the comments. I think if we've missed out on a few things, ஏன்னா நிறைய இந்த படத்தை பத்தி பேசுறேன் ஜென்யூன்லி. எஸ்பெஷலி நானும் சுதீர் 2 பேரும் ஒரு படம் பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபோனில் ஆரம்பிச்சோன்னா யூஸ்வலி 3-4 hours போகும். அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது வேலை வந்து வச்சுட்டு திரும்பி அடுத்த நாள் கண்டினியூலாம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்மேட் இது பண்ணவும் முடியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் பேசின பிறகும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணல அப்படின்றது இந்த படம் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கலாம். கண்டிப்பா சொல்லுங்க, பேசுவோம். The whole point of watching. I promise to read the comments too. That's a personal promise I'm making. I just want to see what are the perspectives people got from that. நான் ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா, இது ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஹாட்ஸ்டார்ல தான் நான் மறுபடியும் திரும்ப பார்த்தேன். எனக்கு பிரைம்லயும் ரெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்த்தா ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் விட்டா இன்னும் 1 மணி நேரத்துக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி செக்மெண்ட் சோ ஃபார். இதில் வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸுக்கும் பெரிய சப்போர்ட் கான்ஸ்டன்டாக கேட்டுகிட்டே வேற இருப்பாங்க. அடுத்த கிளாசிக்ஸ் எப்போ, அடுத்த கிளாசிக்ஸ் எப்போ, அடுத்த கிளாசிக்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லி. இதோ வருது சின்ன. மேபி நம்ம ராகுல கூட ரிப்பீட் கெஸ்ட்டாக ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராமிஸை வாங்கிக்கிட்டே நான் வரதுக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நீ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச போதே நான் என்ன நினைச்சேன்னா, என்னைக்கோ ஒரு நாள் சுதீர் என்னை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் கூல் ஹேண்ட் லுக்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் தான் நினைச்சேன். நான் நீ கூப்பிட்டு சின்னர்ஸ் என்னடா சின்னர்ஸ் கூப்பிடுறா, கூல் ஹேண்ட் லுக் தான் கூப்பிடுவான்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சேன். 16 ஆஸ்கர் நாமினேஷன் டவுட் போயிருச்சு. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் என்னை திரும்பி கூப்பிட்டு நம்ம கூல் ஹேண்ட் லுக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். given that it is my all time favorite film. So அந்த ஒரு ப்ராமிஸை வாங்கிக்கிட்டு on that note ரொம்ப நன்றிகள். I will say goodbye. Yes. Thank you for watching.